ஹாய் கைஸ், என்னோட வாய்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா ஆடியபிளா இருக்கா? பேக்ரவுண்ட்ல எதுவும் நாய்ஸ் இருக்கா? கேக்குது ப்ரோ. ஓகே. ஸோ ஓகே, இப்போ என்னோட வீடியோ அண்ட் ஆடியோ எல்லாம் ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. தெரியுது ப்ரோ. என்ன ப்ரோ? ஏதோ நாய்ஸஸ் இருந்தால் மட்டும் சொல்லுங்க, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தான் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா தென் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட், ஓகேங்களா? இந்தியன் மார்க்கெட் நெஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் வீக் எப்படி இருந்துச்சு, வரக்கூடிய வீக்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் பார்க்க போறோம். அடுத்து வந்து சம் ஃபண்டமெண்டல் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெக்னிக்கல், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நீங்க சொல்ற ஸ்டாக் ஒரு 10 ஸ்டாக் நான் பார்க்க போறேன். ஸ்டாக் ஆர் பேர், ஓகேங்களா? ஒரு 10 ஸ்கிரிப்டை மட்டும் பார்த்துட்டு ஏன் 10 மட்டும் பார்க்க போறேன் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு அவங்களோட அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம கம்யூனிட்டிலேயே 50% தான் ப்ராஃபிட் பண்றாங்க, 50% லாஸ் பண்றாங்க, 50% ப்ராஃபிட் பண்றாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்கில்லை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நான் அந்த மாதிரி பண்றேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்தியன் மார்க்கெட் வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. தென் இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட் பொறுத்தளவு ப்ரீவியஸ் வீக் பக்கத்துல நல்லா ஒரு புல்லிஷ் இருந்துச்சு. ஒரு மாசம் அந்த நியர்லி எல்லாம் ஏறிச்சு. பட் ஆனால் என்னாச்சு அப்படின்னா, ஸோ போன வாரம் அந்த ரேஞ்சில் பார்க்கலாம் மார்க்கெட் நல்லா டவுன் ஃபால் அந்த மாதிரி நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ ட்ரம்ப் வந்து இன்னைக்கு இம்போர்ட்ஸ் லைக் அவங்க டேரிஃப் எல்லாம் இம்போர்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சைனா மேல வந்து ஒரு 104% வந்து டேரிஃப் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ போட்டிருக்காங்க. அதை மட்டும் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சைனா மேல மட்டும் டேரிஃபை போட்டுட்டு மற்ற நாட்டு எல்லாத்துக்குமே டேரிஃப் வந்து ஒரு 3 மாசம் நாங்கள் போஸ்ட்போன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஃப்ரைடே அன்னைக்கு, ஃப்ரைடே ஒரு வியாழக்கிழமை நினைக்கிறேன்,
அந்த 2 டேஸ்ல ஏதோ ஒரு நாள் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு பூம் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஃபார் பைக் நியர்லி 1000 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப் ஆகும்னு பார்த்தோம். ஸோ ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் மார்க்கெட்டோட கண்டிஷன் போன வாரம். பட் இன்னமும் ட்ரெண்ட் வந்து டவுனாக தான் இருக்கு. இல்ல கன்சல்டேஷன் ரெண்டு சினாரி தான். ஒன்று டவுனாக இருக்கணும், இல்லை கன்சல்டேஷன் இருக்கணும். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ ப்ராப்பராக நான் வந்து சொல்றேன், டெக்னிக்கல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ நார்மல் பொறுத்தளவு தென் வந்து இண்டெக்ஸ் நம்பர் 2 அதே மாதிரி தான், அதே கன்சல்டேஷன்ஸ் தான். ஸோ நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் அடுத்த வாரங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம ஆக்சுவலா மண்டே வந்து நம்ம மார்க்கெட் வந்து லீவு. ஸோ மண்டே லீவுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். ஃபார் டியூஸ்டே மண்டே நைட் வந்து என்ன விதமான சென்டிமெண்ட் இருக்கோ அதுதான் டியூஸ்டே வந்து மார்க்கெட்ல இம்பாக்ட் இருக்கும் ஓகேங்களா. எப்பயுமே அதுதான். ஃப்ரைடே ஐ திங்க் வியாழக்கிழமை நினைக்கிறேன், வியாழக்கிழமை தான் மார்க்கெட் லீவ். வியாழக்கிழமை மட்டும் மார்க்கெட் ஓப்பன் இருந்துச்சுன்னா சூப்பரா ஏறிட்டு இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து க்ளோசஸ்னால அன்னைக்கு நைட்டே மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு, குளோபல் வீடா மார்க்கெட் எல்லாமே. ஸோ அதனால நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து காலைல ஓரளவு 50% டிஸ்கவுண்ட்ல தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1000 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ல, அதாவது கேப் அப்ல இண்டிகேஷன் பண்ணுச்சு. ஸோ அரௌண்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு ஓகேங்களா. ஸோ இதான் கரண்ட் சினரியோ. நெக்ஸ்ட் வீக்கும் அந்த மாதிரி தான் இருக்க போது. மார்க்கெட் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கொஞ்சமா மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் வந்து ரிலீஃப் பண்ணியிருக்காரு. ஸோ மார்க்கெட் ஒரு அரௌண்ட் 20% நியர்லி கரெக்ஷன் வந்துருக்கு. கொஞ்சம் ரிலீஃப் ரேலி வந்துச்சு அப்படின்னாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம 1 வீக் சார்ட் பார்க்கறது தெரியும். ஸோ அந்த ரேலி வந்து எவ்வளோ போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்மளோட கான்வர்சேஷன் முடிச்சாச்சு. இப்ப உங்களோட டவுட்ஸ் கேட்க ஆரம்பிங்க. ஓவராலா ஃபண்டமெண்டல் டவுட் இருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா கேட்க ஆரம்பிங்க, நான் வந்து சொல்றேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டவுட்ஸ் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டேன். ஸோ டவுட் இல்லாதவங்க கமெண்ட் லோன் டைப் பண்ணிருக்கேன், நம்ம டெக்னிக்கல் கொடுத்துக்கலாம். ப்ரோ நீங்க கிரிப்டோ கரன்சி பண்ணீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. நீங்க சோர்ஸ் கொடுத்துன்னு கன்சாலிடேஷன் ஆகி என்ட்ரி எடுக்க சொல்றீங்க, கரெக்ட் தானே? ஆமா ப்ரோ. அதுல வந்து ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணி எடுக்கிறோம்ல, ப்ரீவியஸ் லோலயே ஒரு லோ வச்சு அதை பிரேக் பண்ணும்போது எடுக்க கூடாதா இல்ல எப்படின்னு கேக்குறேன். உங்களை லைவ் சார்ட்ல கட்டுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைஸ் பண்ணிருங்க, நான் சார்ட்டை பார்க்கறேன். ஓ ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்னு, மல்டிபிள் ஃபேர் வேல்யூ கேப் வருது. அப்போ வந்து டாப்ல இருக்குது எடுக்கணுமா மிடில்லையா, அந்த மாதிரி அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றீங்க? இது நான் வந்து 15 மினிட்ஸ். ஓகே, ஹை டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா ட்ரெண்ட் வந்து இப்போ மார்க்கெட் எங்க மேல போய் கீழே வரப்போகுது, கீழே போய் மேல வரப்போகுதுன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல 1 day 4 hour அங்க ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு லிக்யூரிட்டியில தான் மார்க்கெட் போய் டேப் ஆயிட்டு கீழே வரும். அப்படிங்களா? அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வருது, மறுபடியும் ஒரு ஃபில் ஆகுது, மறுபடியும் ஒரு கீழே ஃபேர் வேல்யூ கேப் வந்ததுன்னா நம்ம எதை கன்சிடர் பண்ணலாம்? ஆக்சுவலா இதுக்கு வந்து 2 ஆன்சர் இருக்கு. ஒன்னு கேரட் அனலைஸ் பண்ணணும், இதே மாதிரி திருப்பி முன்னாடி நடந்திருக்கும், அப்படி நடக்கிறதுல மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்ப நம்ம அனலைஸ் பண்ணணும். சோ ஒரு விதமா பார்க்கலாம். இன்னொன்னு, நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு உட்காந்துட்டே இருக்கணும். அந்த 2 ஃபேர் வேல்யூ கேப் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 2 ஃபேர் வேல்யூ கேப்ல மார்க்கெட் வந்து டேப் ஆகும் போதுல 15 மினிட்ஸ்ல பாத்துட்டே இருக்கணும். எங்க 15 மினிட்ஸ்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குதோ ஃபார் பைக்கோ செல்லுக்கோ, அப்புறமா தான் நம்ம என்ட்ரி செட்டப் பார்க்கணும். ஓகே, அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல அந்த சோர்ச் கொடுத்தோன்னு நம்ம ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணி அங்க டேப் ஆகும் போது நம்ம ஒரு சோர்ச் கன்ஃபர்மேஷன் எடுத்து என்ட்ரி ஆக சொல்றீங்க, அப்படிதானே? கண்டிப்பா. ஓகே ஓகே. இப்போ கேரக்டர், இன்னொரு கொஸ்டின், கேரக்டர் அனாலிசிஸ் வந்து செக் பண்ணி மறுபடியும் நான் ஃபிபோ போட்டு தான் எடுக்கணுமா இல்ல சில பேட்டர்ன் வருது அது கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி எடுக்கலாமா? ஆக்சுவலா நீ ஃபர்ஸ்ட் கேரக்டர் அனலைஸ் பண்ணிரணும். அந்த இடத்துக்கு வந்த உடனே நீங்க என்ட்ரிஸ பிளேஸ் பண்ணக்கூடாது எப்பயுமே. ஓகே, அந்த கேரக்டர் அனலைஸ் பண்ணாலும் அந்த என்ட்ரியில வந்து நீங்க 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்த உடனே தான் என்ட்ரி எடுக்கணும் எப்பயுமே. 2 கன்ஃபர்மேஷன் ஆயிரும். கேரக்டர் அனலைஸ் பண்ணிருக்கோம், கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணி நம்ம என்ட்ரி ஜோன்லயுமே மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கு. ஸோ டெஃபினெட்லி நல்ல ட்ரெண்ட் தான், நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு 100% கன்ஃபர்மேஷன் மாதிரி. அப்போ நீங்க சொல்ல வர்றது பார்த்தாக்கா, எந்த ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம பேட்டர்ன் இல்லைன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தாலும், அப் ஆர் டவுன் பார்த்தாலும், லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு சோர்ச் கொடுத்து என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட்ன்றீங்க?
கண்டிப்பா லோ டைம் ஃப்ரேம்னா 1 மினிட் போயிடக்கூடாது, 5 மினிட்டே போதுமா? அதான் 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ், ஐதர் ஆர் ஓகே 5 ஆர் கரெக்ட் 3. தான். ஓகே நல்லா ஸ்ட்ராங்கா ஓகே. பிரேக் வைக்கணும். ஏன்னா 1 மினிட்ல நிறையவே மேனிபுலேஷன் நடக்கும். ஆமாங்க, கண்டிப்பா கண்டிப்பா. ஸ்ட்ராங்னா உங்களுக்கு வந்து மேல ஒரு சின்ன வெயிட், கீழே ஒரு சின்ன வெயிட், நடுவுல பாடி ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதான் சொல்ல வரீங்க? அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு 10 ருபீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் ஹை. ஓகே அந்த 10 ஓகே ருபீஸ் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பை போகுதுன்னா கிரீன் கலர் கேண்டில், பெரிய கேண்டில் இருக்கும், எந்த விதமான ஓகே விக்ஸ் இல்லாம, டாப்ல விக் இல்லாம. ஓகே. அப்போ மார்போசா கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ம் அந்த மாதிரி ஓ ஓகே. புல்லிஷ் நீங்க கேண்டில். உங்க ஸ்ட்ராட்டஜி ஓகே. இன்னொன்னு, உங்க ஸ்ட்ராட்டஜில கன்சாலிடேஷன் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா இல்ல எப்படி? ஆக்சுவலா நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எதுல கேக்குறீங்க, கோல்டா இல்ல என்ன விஷயங்கள்ல? அதான் கோல்டு தான், கோல்டு. வாட் எவர் இட் மே பி. உங்க ஸ்ட்ராட்டஜில எல்லாருமே 78% ஒர்க் ஆகுது நான் பார்த்த வரைக்கும். அதனால நான் கேட்கறேன், ஜஸ்ட் அந்த ஆர்வத்துல கேட்கல. அது கன்சாலிடேஷன் வந்து நம்ம வந்து ஈஸியா இந்த 78 டச் பண்ணோன்னே ஒரு கன்சாலிடேஷன் நடந்து அதுக்கப்புறம் ஒரு 50 டச் பண்ணி விழுமா, இல்ல மறுபடியும் 100 டச் பண்ணி விழுமான்ற மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா? இப்ப ஆக்சுவலா ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப ஆக்சுவலா கோல்டே பார்த்தோம் அப்படின்னா அது 3 விதமான கேரக்டர் இருக்கும். ஒரு கேரக்டர் தான் 78% இருக்கும், இன்னொரு கேரக்டர் ஓகே 23க்கும் 38க்கும் நடுவில் இருக்கும், ஓகே. இன்னொரு அப்படிங்களா? கேரக்டர் வந்து 50 வரைக்கும் வரும், 38 ஓகே 50 வரைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி ஓகே ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அந்த 23 38 அந்த ரேஞ்சில் திரும்புறது வந்து உடனே மூவ்மெண்ட் கொடுக்கும். எப்பயுமே இந்த ஒரு கேரக்டர் அனாலிசிஸ்ல நம்ம பக்காவா ஒரு என்ட்ரி செட்டை பார்த்தோம் அப்படின்னா உடனே மூவ் கொடுக்கும், பைக்கோ செல்லுக்கோ, கீழே மேலே டக்குன்னு ஓகே போயிடும். ஓகே ஓகே ஓகே. அவ்வளவுதான். ஏதாவது இருந்தா டவுட் இருந்தா மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கண்டிப்பா வாங்க. ஓகே, வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ப்ரோ, ம் இப்போ இப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுனாக்கா, இப்போ பை ட்ரெண்ட்லேருந்து செல் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் அண்ட் வீக் புல் பேக் இது வச்சா தானே செல் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு மீனிங்? இதுவும் நீங்க வச்சுக்கலாம். இன்னொன்னு ஹையர் டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல இப்ப நீங்க ஒரு செல்லுக்கான என்ட்ரி பாக்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் புல் ட்ரெண்ட் தான் போக போகுது அப்படின்ற மாதிரி. புரியல சார், திரும்ப ப்ரோ திரும்ப. இப்ப அதே மாதிரிதான் இப்ப வந்து நீங்க பை என்ட்ரி வச்சுக்கோங்க, பை என்ட்ரி எடுக்க போறீங்க, ஒரு 10 ருபீஸ் இருக்கு, 10 ருபீஸ் பிரேக் பண்ண உடனே நீங்க என்ட்ரி எடுக்க போறீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த 10 ருபீஸ் வரைக்கும் போயிட்டு பிரேக் பண்ணாது. பிரேக் பண்ணாம இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க செல் என்ட்ரி போயிடும். பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க பை என்ட்ரி பார்க்கணும். அது சிம்பிளா சொல்ல போனா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சில டைம் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகுது சார். சில டைம் வந்து டக்குன்னு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லயும் கூட கொஞ்ச நேரம் இருக்கு, பட் திரும்ப நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்ம ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க ட்ரேட் போடாக்கா அது ஸ்டாப் லாஸ் கொடுத்துருது, போயிடுது ஸ்டாப் லாஸ் அங்க. இப்ப எப்பயுமே ஒரு விஷயம் இருக்கு, மார்க்கெட்ல ஒரு ஹையை பிரேக் பண்ண உடனே என்ன ஆகும், ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க வரும். கரெக்டா? அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்த உடனே ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க வரும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். எப்படி இப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரீட்ரேஸ்மெண்ட்னா ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் வீக் புல் பேக், திரும்ப எக்ஸ்டென்ஷன் வரும்போது அதுல ட்ரேட் எடுக்க சொல்றீங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப நான் லைவ் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஈஸியா. ஓகே ஓகே. இப்ப நான் சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் நான் சார்ட் அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க செகண்ட் ஒருத்தவங்க தான் ஆர்டர் பைவாங்க. சோ வேற யாருக்காச்சும் டவுட் இல்ல அப்படின்னா கமெண்ட்ல நோன் டைப் பண்ணுங்க, இருக்கிறவங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நீங்க? சரி. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கோல்டு என்ன செல் ட்ரெண்டுங்கிறத செல்ல வந்து எழுதி காமிச்சிட்டு இப்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க, ரீட்ரேஸ்மெண்ட்டை தாண்டி போயிட்டாங்க. என்ன கான்செப்ட்ல இருக்கு கோல்டு? ஆக்சுவலா கோல்டு வந்து 78% ரீட்ரேஸ்மெண்ட் இப்போதைக்கு கிட்டத்தட்ட எடுத்துருச்சு. நீ க்ளோஸ் வந்து நீங்க ஹைல இருந்து லோ போட்டு பார்த்தோம்னா ஃபுல்ல 78% கிட்ட வந்துருச்சு ரீட்ரேஸ்மெண்ட். செல் ட்ரெண்டுக்கா பை ட்ரெண்டுக்கா? செல்லுக்கு அதுல கரெக்டா டேப் ஆகி வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலா கோல்டுல 2 கேரக்டர் இருக்கு. நான் லைவா காட்டுறேன். அது நீ 2ல ஏதாச்சும் ஒண்ணு நாளைக்கு நடக்கும், நான் சொல்றேன் உங்களுக்கு. கண்டிப்பா ப்ரோ. அதே மாதிரி வந்து பிட்காயின் சைடு வைஸ்ல இருக்கு, என்ன காரணம்? பிட்காயின் அதை வச்சு ஆக்சுவலா நல்ல மூவ்மெண்ட் தரும் எப்பயாச்சும், பட் எப்பயாச்சும் சொதப்பிக்கிட்டே இருக்கும். மீன்ஸ் வந்து இன்ட்ராடே பண்ணலாம். இன்ட்ராடே பண்றதை விட அது ஆக்சுவலா ஸ்கேல்பிங் பண்றதா எனக்கு பொறுத்தவரை பெட்டரா தெரியுது இப்போதைக்கு. இன்ட்ராடேக்கு அதுதான்
ட்ரம்ப் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க அறிவிப்பு கொடுக்கும் போது அதான் அதை மேல கீழே ஒரு அடி எங்க வச்சாலும் எஸ்எல் தூக்குதான். எஸ்எல் தூக்கல. அதான் மீன்ஸ் ஸ்கேல் வந்து பண்ணணும். இல்ல மீன்ஸ் அவன் வந்து அவனுக்கே இப்ப எந்த பாதையில போறதுன்னு தெரியல. கண்டிப்பா. ஏன்னா எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. ம். என்ன பிட்காயின்னு யாருமே கண்டுக்கிறல. எலான் மஸ்கும் ஏதாவது இடையில அறிவிச்சுட்டு இருப்பாரு. இப்போ அவரும் எதுவுமே ஒண்ணுமே சொல்லலைங்கிறதுனால அவர் வந்து அவரோட இதுதான் ப்ரொடெக்ட் பண்றாரு. ஆமா. சரியா, அவரோட பாதுகாப்பை மட்டும் அவர் பாக்குறாரு பிட்காயின்ல. காயின் அவரும் ஓனா ரன் பண்றதுனால நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதனாலதான் பிட்காயின் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட கருத்து. அதான் உண்மைதான். கண்டிப்பா ப்ரோ. அவ்வளவுதான் டவுட் ப்ரோ. கண்டிப்பா நான் லைவ் அனலைஸ் பண்ணும்போது சொல்லுங்க பண்றேன். ஓகே, வேற கேஸ் டவுட் இருக்கா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ செல் ட்ரெண்ட் வந்து ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியுது என்ட்ரி எங்க என்னங்கிறது. பை ட்ரெண்ட்ல மோஸ்ட்லி ட்ரை பண்ணோம்னா கீழே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாதிரி மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாதிரி வச்சு மேல போய் ஏதாச்சும் ஒரு ஸ்வீப் பண்ணாத ஃபேர் வேல்யூ கேப்ல ஆர்டர் பிளாக்லாம் இருந்தா ஆர்டர் பிளாக்குமே இருந்தாலும் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வர மாதிரி இருக்கு ப்ரோ. பை ட்ரெண்ட் வந்து அவ்வளோக்கா அனலைஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. செல் ட்ரெண்ட் ஈஸியா இருக்கு. எந்த டைம் பண்றீங்க? மோஸ்ட்லி வந்து 4 ஹவர்ஸ்ல பார்த்து 15 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கரெக்ட் தான். ஆக்சுவலா ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ண உடனே தான் பை ட்ரெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஹை டைம் ஃப்ரேம்ல ஒன் டே ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அது பை ட்ரெண்ட். யூரோ யூஎஸ்டில போய் ஒன் டே சார்ட் போட்டு பாருங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் வச்சிருச்சு. ப்ரீவியஸ் கை க்ளோஸ் வச்சிருச்சு. சோ அப்பனா என்ன ஆகும்னா கீழே ரீட்ரேஸ்மென்ட் எடுத்துட்டு மேல போகும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ப்ரோ. ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஐ திங்க் இல்ல நினைக்கிறேன். ஆமா ரைட். சோ நோன் டைப் பண்ணிருங்களேன். எனக்கு தெரிஞ்சு யாருக்குள்ள நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ் மட்டும் ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம். நீங்க சொல்ற ஸ்டாக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வாரம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ் மட்டும் நீங்க சொல்ற ஸ்டாக் பேர வந்து ஒரு ஸ்டாக் ஏதாச்சும் ஒண்ணு நான் அனலைஸ் பண்ணுவேன் லைவா. ஓகேங்களா? அதுக்கப்புறமா உங்களோட அனலைஸும் பார்க்கணும். ஸோ அதனாலதான் கொஞ்சம் டைம் இதனால பாக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ என்னோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நம்மளோட கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். தென் கடைசியாக இண்டெக்ஸ் நம்பர் 1 இண்டெக்ஸ் நம்பர் 2 வந்து பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக கோல்டை பொறுத்தளவு 2-3 கேரக்டர் இருக்கு. ஃபார் செல்லுக்கு வந்து 2 கேரக்டர் இருக்கு ஓகேங்களா. ஒரு ஸ்விங்கு, இந்த ஸ்விங் ஹை கரெக்டாக மார்க் பண்ணுறேன். இந்த ஸ்விங் ஹைல இருந்து இந்த ஸ்விங் லோ நம்ம வந்து எப்பயுமே ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மென்ட் போடுவோம். அப்படி பார்க்கறதுல அந்த ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோ போடுறதுல இந்த 78% இருக்கு பாத்தீங்களா, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 78 to 100 அந்த 2 லெவல்ஸ்குள்ளக்க மார்க்கெட் வந்து திரும்பும். எப்பயுமே ஒரு செல் ஆக போகுது அப்படின்னா திரும்பும். இங்க வந்து 5 மினிட்ஸ்ல கரெக்டான ஃபேரல் கேப், இன்னும் கொஞ்சம் தூரம் லைட்டா ஒரு சின்ன பாயிண்ட் ஸ்லைட்லி இருக்கு. ஸோ 3 மினிட்ஸ் பக்கத்துலயும் அங்க அவ்வளவுதான். 1 மினிட்ஸ்லயும் மேல ஏதாச்சும் ஃபேரல் கேப் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 மினிட்ல அரௌண்ட் தீஸ் லெவல்ஸ் இருக்கு. 242 வரைக்கும் இருக்கும். 3242 வரைக்குமே ஃபேரல் கேப் இருக்கு 1 மினிட்ல ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆயிட்டு கூட வரலாம். நாளைக்கு 2 சினாரியோ நடக்கும். எப்பயுமே கோல்டை பொறுத்தளவு ஒரு ட்ரெண்ட் லைன் போய்கிட்டு இருக்க போதுன்னு வச்சுக்கோங்க. இவருங்க நான் டெலிட் பண்றத ஒரு பைக்கான ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இப்பயும் அதே ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைன்ல பிரேக் பண்ண போகுது அப்படின்னா 2-3 கன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கலாம். ஒன்னு ஒரு 4th டச்ல மார்க்கெட் கீழே வரும், 4th டச் இல்ல 5th டச்ல கீழே வரும். 1 2 3 ஓகேங்களா. ஸோ 3 டச்சஸ் இப்போதைக்கு வந்திருக்கு. இன்னொரு டச் பண்ண உடனே மார்க்கெட் கீழே வரக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இன்னொரு விஷயம் இருக்கு. மார்க்கெட் கீழே வர போகுது அப்படின்னா இங்க ட்ரெண்ட் லைனுக்குள்ளக்க ஃபர்ஸ்ட் மேல ஒரு ஸ்விங்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். 78% ரீட்ரேஸ்மெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அதுவும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்தளவு இந்த ஒரு சினாரியோ இந்த 78% 242 3242 இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து மார்க்கெட் கீழே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், இதுக்கும் மேல ஹை நாளைக்கால 4:30 3:30 மணிக்கு ஐ திங்க் 3:30க்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆயிட்டு கூட கீழே வரலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் அப் ஆயிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபிப் லெவல் 23க்கும் 38க்கும் நடுவில் திரும்பும். ஸோ நான் அது ஆல்ரெடி நான் இப்போ லைவே காட்டுறேன், நான் வீடியோஸும் நான் போடுறேன். அது வந்து ஃபிப் லெவல் எப்பவுமே 23க்கும் 38 நடுவில் திரும்பும். இப்போ பாருங்க இவ்வளவு பெரிய ஃபால் நடந்திருக்கா, அந்த ஃபாலுக்கு முன்னாடி என்ன இருக்கு, அதே அந்த ட்ரெண்ட் லைன் போயிருக்கா. ஸோ அதுல பாருங்க 1 2 3 4th டச் பிரேக் ஆயிருக்கா. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு, செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட், 4th சப்போர்ட்ல பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு. ஆனா இந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மார்க்கெட் இந்த லெவல்ல ஒரு 78% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்க பாருங்க எக்ஸாக்டா உங்களுக்கு என்ன இருக்கு, 78க்கும் 100க்கும் நடுவில் உள்ள ஒரு ஃபேரல் கேப்ல டேப் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே தான் என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்விங் எடுத்துருக்கலாம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இப்ப அந்த 100% இப்ப இங்க கூட பாருங்களேன், இந்த செட்டப் கூட நாளைக்கு நடக்கலாம். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா இன்கேஸ் நல்லா பாத்துக்கோங்க, மார்க்கெட் கேப் அப் ஆச்சு அப்படின்னா இப்ப ப்ரீவியஸ் ஹை இந்த இருக்கு, ப்ரீவியஸ் ஹை இந்த இருக்கு. இந்த ஹையை மார்க்கெட் இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணிருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணாலும் சரி, இதுக்கும் மேல இந்த மாதிரி ஒரு ஹை வச்சாலும் சரி, வச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரீட்ரேஸ் மார்க்கெட் செல் ஆக போகுதுன்னா ஒரு ஸ்ட்ராங் செல் கண்டில் கொடுத்துரும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பாருங்க 50 மினிட்ஸ்லயே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 23க்கும் 38 வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வரும் அந்த ஃபிபனாக்கில போட்டோம் அப்படின்னா. ஸோ 33 50 வரைக்கும் இந்த லெவல் இப்போ 61 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ கரண்ட் கண்டிஷன் அந்த மாதிரி மார்க்கெட்ல இருக்கு. உங்களுக்கு எந்த லெவல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த டைம்ல ட்ரேட் பண்ணிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெவல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லோ வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கோம். இந்த லோல கொடுத்த உடனே நான் இதுதான் சொல்றேன், நம்ம கேரக்டர் தெரியும் இந்த 23க்கும் 38க்கும் அந்த ரேஞ்சில் திரும்பும்னு. பட் மார்க்கெட் பாருங்க 50 to 61 வரைக்குமே வந்திருக்கு. இதுக்காண்டி தான் நான் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அப்பான டைம் மார்க்கெட் இப்படி இருந்து அப்படியே ரேப்பிடா கூட மேலே போயிடலாம். ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எதுனாலும் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே இப்போ இங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல இது ஒரு ஃபேரல் கேப் இந்த இடத்துல. ஸோ அந்த ஃபேரல் கேப்ல என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்துட்டு ஆப்வியஸா நம்ம ஒரு 5 பாயிண்ட்ல இருந்து 10 பாயிண்ட் இருந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போமா. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல என்ட்ரி ஒரு 5 பாயிண்ட் வச்சோம்னாலும் பாருங்க நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் போயிருக்கு. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் சினாரியோ. ஸோ நான் வீடியோஸ் போடத்துல உங்களுக்கு வந்து ப்ராப்பரா தெரியும். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீக் இல்ல அடுத்த வீக்குக்கு வந்து நான் டெஃபினெட்லி அந்த வீடியோ போட்டுருவேன்.
கோல்டோட செல் கேரக்டர் ஃபுல் வீடியோ போட்டுருவேன். இப்போதைக்கு சும்மா ஷார்ட் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ நான் போட்டுருவேன். இன்னும் 2 வீக்ஸ் அபோவ் நெக்ஸ்ட் வீக் கழிச்சு. தென் நம்ம கோல்டோட பையிங் கேரக்டர்னு சொல்லி ஒரு கேரக்டர் வச்சிருக்கோம். கரெக்டா? அதை நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கேண்டில் அடுத்தடுத்த கேண்டில் விக்கோட வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த ஸ்விங் வந்து 23க்கும் 38க்கும் நடுவில் திரும்பும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் திரும்பி இருக்கு. இந்த லெவல்ல நைட்டு இருக்கிறனால மேபி யாரும் பார்த்துருக்காம கூட இருக்கலாம். ஸோ ப்ராப்பரா நம்ம கேரக்டர் அனலைசிஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்கு. இந்த லோல இருந்து அந்த ஹை போட்டு நம்ம அந்த ஸ்விங் இப்படி ஸ்வீப் பண்ணோம் அப்படின்னா 423 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாருங்க மார்க்கெட் வந்திருக்கு. வந்த உடனே பாருங்க ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. கீழே வராம மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ்ல வந்திருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க இங்கேயும் அந்த ரெட் கலர் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் அடுத்தடுத்த கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 38% வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. 23க்கும் 38க்கும். ஸோ இந்த 38ல என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதான் சொல்ல வரேன். நம்மளோட பையிங் கேரக்டர் செல் ரேஞ்சிலுமே கேரக்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லோல இருந்து இந்த ஹை ஸ்விங் போட்டோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த 100%ல மார்க்கெட் டேன் ஆயிருக்கு. எப்பயுமே இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் 161 இருக்கு பாத்தீங்களா, இந்த 161க்கு போயிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த 78க்கும் 61க்கும் நடுவில் வரும். ஆனா 100லயே மார்க்கெட் வந்து 78க்கும் 61 நடந்திருக்கு. இதே மாதிரி இதுக்கு மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டோம்னா டெஃபினெட்லி நடந்திருக்கு ஒருக்க. இந்த மாதிரி 100 போய்கிட்டே அந்த 100% ரீட்ரேஷன் போயிட்டு மார்க்கெட் வந்து 78க்கும் 61க்கு வரத்துல மார்க்கெட் என்ன இருக்குன்னா இந்த 61க்கு மேல லைட்டா ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ரொம்ப ரேப்பிடா ஃபால் ஆயிருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு தடவை இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகேங்களா? 61க்கு மேல மார்க்கெட் வந்து போயிட்டு தென் இந்த ஸ்விங் இருக்குல்ல, இந்த ஸ்விங்குக்கும் லோ கீழே போயிடும். கீழே போனதுக்கு அப்புறமா மார்க்கெட் ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் கிடைக்கும். ஓகேங்களா? ரேபிட் செல்லும் நடக்கும், ரேபிட் பையும் நடக்கும் இந்த செட்டப் வரத்துல. ஸோ நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா ப்ரோ? ஒரு சின்ன கருத்து சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது என்ன செக்ஷன்? நியூயார்க் செக்ஷனா, இந்த செக்ஷனா, எஸ்என் செக்ஷனா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும். இப்ப நம்ம வந்து ஆசியன் செக்ஷன்ல வந்து ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஓகேவா? அதனாலதான் என்னைய பொறுத்த வரைக்கும் கோல்டு அத்தனை கேரக்டரை பிரதிபலிக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா நியூயார்க் செக்ஷன்ல ஒரு குரூப் ஆஃப் ட்ரேடர் வந்து இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த சன்னி மார்க்கன் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து லண்டன் செக்ஷன்ல அதுக்கு தனியா ஒரு ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்தந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ட்ரேடர் பண்ணும்போது மார்க்கெட்டை புஷ் பண்றாங்க. அதாவது வேணும்னே புஷ் பண்ணும் போது மார்க்கெட் வந்து புது புது கேரக்டரை கொடுக்கல, ஒரே கேரக்டர் தான். ஆனா நியூயார்க் செக்ஷனுக்கு ஒரு கேரக்டரும், ஏசியன் செக்ஷனுக்கு ஒரு கேரக்டரும், அதுக்கப்புறம் வந்து ஆசியன் செக்ஷனுக்கு ஒரு கேரக்டரும் இருக்கு. இப்ப நீங்க நல்லா பாருங்களா, ஒரு நியூயார்க் செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூயார்க் செக்ஷன் ஹை லோ மட்டும்தான் வந்திருக்கும் சில இடங்கள்ல. ஆசியன் செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைடு வைஸ்ல இருக்கும். அதே மாதிரி லண்டன் செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் பையிங் மட்டுமே போயிருக்கும். நீங்க அதுல அப்ளை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இத்தனை கேரக்டர் கொடுக்கு அப்படின்னா இப்ப நீங்க கேரக்டர் கூட இந்த ஆசியன் செக்ஷன் நியூயார்க் செக்ஷனை நீங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் கலந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனாலதான். ஓகே ஓகே ப்ரோ. அந்த லைக் அந்த ஏசியன் செக்ஷன் இந்தியன் செக்ஷன் அந்த இண்டிகேட்டர் மட்டும் நீங்க அனுப்பிவிடுங்களேன். அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். கண்டிப்பா அன்னைக்கு யாருக்கிட்டே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணும்போது வச்சிருந்தோம் இல்லையா, நம்ம வச்சிருந்தோம். அதை நான் உங்களுக்கு மறுபடியும் இது பண்றேன். அதாவது எதுல இருக்குன்னா ப்ரோ அது நம்ம லுக்ஸ் ஆல்கோல தான் இருக்கு. நான் அனுப்பிடுறேன் ப்ரோ. ஓகே ஓகே சரி ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன ஸ்டாக்ஸ் நான் டக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களை நான் அனலைஸ் பண்ண வைக்கணும். ஃபர்ஸ்ட் கோல்டு அனலைஸ் பண்ணியாச்சு. அம்புஜா சிமெண்ட்ஸ் ட்ரேடிங் எடுக்க மாதிரி கொஞ்சம் அனுப்பி விடுறீங்களா? கரெக்டா இருக்கும். ஸோ ஆக்சுவலா அதானி அவர் வந்து பேசாத நாட்களே கிடையாது. அவர் பேசாத நாட்களே மார்க்கெட்ல. பட் இப்போ ஒரு 5-6 மாசமா தலைவர் எங்க போனாருன்னே தெரியல.
அடையாளமே தெரியல. இப்போ ரீசெண்டா தான் ஒரு நியூஸ் வந்துச்சு, பிளாக் ராக் கிட்ட ஒரு 3000 கோடி வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதானியோட லைக் என்ன சொல்றது, அதானியோட ஆணி வேர் வந்து நம்மளோட பிளாக் ராக் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவர் இருக்கிற ஷேர்ஸ் தான் அவரோட குடும்ப ஷேர் இருக்கு பாத்தீங்களா, அதோட பர்சனல் ஷேர், அதானியோட பர்சனல் ஷேரை தான் டச் பண்ணி ஒரு 3000 கோடி 9000 கோடி மொத்தமா 9000 கோடி வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அவரோட பர்சனல் அவரோட ட்ரேடிங் ஷேரை வந்து கம்பெனியோட ஸ்டாரை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதான் ரீசெண்டாக வர ஆரம்பிக்குது அவரோட இதை பொறுத்தளவு. ஆள் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காரு, என்னாச்சுன்னு தெரியல. ஸோ நல்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இன் 1 மந்த்தில் அதில் டேப் ஆகிட்டு மார்க்கெட் மேலே மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ 1 வீக்காக பார்க்கறதுலையுமே இது வந்து பை ட்ரெண்டாக மாறணும் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இந்த லெவலுக்கு மேலே 1 வீக்கில் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா 584. ஓகேங்களா, ஸோ அந்த இதில் ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சு அப்படின்னா தென் வி கேன் எக்ஸ்பெக்டிங் அப்போ திஸ் ஹைஸ். ஓகேங்களா, ஸோ ஐஆர்எஃப்சி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், திரும்ப பார்க்கலாம். முந்தி பார்த்தது வந்து ஸோ ஐஆர்எஃப்சியை பொறுத்தளவு நான் இந்த லோவுக்கு கீழே பிரேக் ஆயிடுச்சுன்னா நான் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நேராக பிளாக் கலர் தீம் ஒயிட் கலர் வச்சுருந்தோம். ஸோ இந்த லோவுக்கு கீழே பிரேக் ஆயிடுச்சா மார்க்கெட் செல் வர பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பாருங்க, லோக்கு கீழே பிரேக் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ 1 வீக்லேருந்து பிரேக் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். 1 வீக்லேருந்து ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் தான், பட் லோயர் ஹை பேட்டர்ன் வரோம்ல. ஸோ லோயர் ஹை பாருங்க கரெக்டான ஒரு ஃபேரலி ஆப்ல டேப் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் கீழே வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த லோக்கு கீழே இப்போ நான் மார்க் பண்ணுறேன், அந்த லோ கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லோ கீழே கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், தீம் தான் மாற்றக்கூடாது. ஸோ இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா, ஒயிட் கலர் லோ போட்டிருக்கேன்ல 180 109 107 அந்த லோ கீழே 1 வீக்ல க்ளோஸ் வைக்கணும். 1 வீக்ல க்ளோஸ் வைக்கணும், அப்புறமா தான் நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் ஃபால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ யூனியன் பேங்கை பொறுத்தளவு 1 வீக்ல பார்க்கறதுலயும் மார்க்கெட் வந்து என்ன இருக்குன்னா, அந்த ப்ரீவியஸ் ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ எப்போ அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகுதோ அதுக்கப்புறமா தான் அந்த ஆல் டைம் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ப்ராப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த ஆல் டைம் ஹை வரைக்கும். ஓகேங்களா, 1 வீக்ல க்ளோஸ் வைக்கணும். இது எல்லாமே இப்போ நான் சொல்ற இந்தியன் ஸ்டாக்ஸ் எல்லாமே 1 வீக்ல க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா, ஒரு சின்ன டவுட். இப்போ சொல்லுங்க bro. ஸ்டாக்ல வந்து இப்போ நீங்க 1 வீக்ல க்ளோஸ் வைக்கணும்ங்கிறீங்க. இப்போ நான் ஃபண்டமெண்டலா நான் அனலைஸ் பண்ணது வந்து இப்ப எல்லாமே நல்ல நல்ல கம்பெனி எல்லாமே நல்ல ரொம்ப தரமா இப்ப 500 ரூபாய்க்கு வித்த பொருள் ஒரு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். 500 ரூபாய்க்கு வித்த பொருள் இன்னைக்கு நமக்கு 250 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஃபண்டமெண்டல் மட்டும் ஓகேவாகி growth ஆக ஆரம்பிச்சிருச்சு, பழைய மாதிரி ட்ரம்ப் வாரு எல்லாமே சரியாகி growth ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா மேபி நம்ம இப்போ நம்ம 1 வீக்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடு நம்ம ஒரு ஷேர் வாங்கி போட்டிருந்தாலும் அதே 600 ரூபாய் 800 ரூபாய்க்கு போகும்போது நல்ல growth தானே. கண்டிப்பா. அப்போ நம்ம இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமோ அப்படிங்கிற தாட் எனக்கு ஓடிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நெஃப்டியை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டாக்கும் போகுது. என்னைய பொறுத்த வரைக்கும், என்னோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நெஃப்டியை பேஸ் பண்ணி தான் எல்லா ட்ரேடும் போகுது, எல்லா கான்செப்டுமே இருக்கு. அப்படிங்கும்போது நெஃப்டி இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு நெஃப்டி 10 ரூபாய்க்கு கீழே இறங்குச்சுன்னா ஸ்டாக் 2 ரூபாய்க்கு இறங்கும், அப்படிதானே? அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் குறைறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கும் போது இப்போ 250 ரூபாய்க்கு வாங்குற இடத்துல நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குவோமே, கூட நமக்கு ஒரு 50 ரூபா கிடைக்க வாய்ப்பு. அப்ப நம்ம ஃபண்டமெண்டலை உத்து கவனிச்சா நம்ம அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை ஃபுல்லா எடுத்து பை பண்ணி வைக்கலாம். கரெக்டா? மேக்சிமம்
மேக்சிமம் 250 ரூபாய்க்கு 4 ஷேர் 1000 ரூபாய்க்கு வாங்கி போட்டா போதும். ஓகேவா? அது 1000 ரூபாய்க்கு போகும்போது ஒரு ஷேருக்கு 750 ரூபா, 500 ரூபான்னு போடுங்களேன், 4 ஷேருக்கு 2000 ரூபாய் ஆச்சுல. அதே நம்ம 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாலோ இல்ல ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாலும் நல்ல இதானே. கண்டிப்பா. அப்ப அந்த சமயம் நீங்க ஒரு டக்குன்னு கேட்ச் பண்ணி ஃபண்டமெண்டலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு கேட்ச் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. சரியா? ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. அதான் என்னோட டவுட். ஓகே கேட்குறேன், சொல்றேன் ப்ரோ. இப்போ ஆக்சுவலா சிடிஎஸ்எல் பொறுத்தளவு இந்த இந்த ஹைக்கு க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ 1370 அந்த ஹைக்கு மேலே எப்போ 1 வீக்ல க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் தென் வி கேன் கன்சிடர் ஃபார் க்ரோத். ப்ரீவியஸ் இந்த ஒவ்வொரு லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ், ஒவ்வொரு டிபி லெவல்ஸ் அது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ப்ரோ. கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ யூரோ யூஎஸ்டி வந்துட்டேன், டக்குன்னு பார்த்துரும். டைம் ஆகிட்டே இருக்கு. உங்களே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாக அனலைஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ யூரோ யூஎஸ்டியில் இருங்க, வேற சார்ட் மாற்றுக்கிறேன். இது இல்லை, எஸ் இதுதான். ஸோ இதே மாதிரி தான். இப்போ யாரோ ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்க எப்படி நான் பைக்கானது பார்க்கறது அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ரீவியஸ் ஹை இந்த இருக்கு, அந்த ஹையை பாருங்க. மார்க்கெட் வந்து அந்த ஹைக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இது வந்து ஸ்வீப் பண்ணிட்டு வந்துருக்கு. ப்ரீவியஸ் ஃபேர்வெலி கேப்ஸ், அது ப்ரீவியஸ் ஹை இங்கே வரைக்கும் இன்னொரு ஹை இருக்கு, அந்த ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஆனால் என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஏன் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வருது, நான் வந்து இன்னும் 100% பை கிடையாது, அதாவது இங்க இருந்து எப்படி நான் மேலே போகலை அப்படின்னு சொல்லுது. கீழே வந்துட்டு மேலே போறேன்னு சொல்லுது. ஏன்னா அரைகுறையா தான் பைல நிக்குது. ஸோ அது விக் வந்து எங்க டேப் ஆயிருக்குன்னா இங்கேயோட ஒரு ஹை இருக்கு, அந்த ஹையை மார்க்கெட் போய் ஸ்வீப் பண்ணிட்டு வந்துருக்கு. ஸோ என்ன ஆகலாம் அப்படின்னா 2 சினாரியோ நடக்கும். ஸோ நம்ம இன்ட்ராடே நம்ம பண்றதுனால, இன்ட்ராடே நான் இப்போ யூடியூப்ல வீடியோ அனலைஸ் பண்றதுனால இந்த லெவல் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இங்க வந்த உடனே நல்ல ஒரு புல் பேக், ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த லெவலுக்கு வந்ததுன்னா கொஞ்சம் தூரம் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லை நான் ஸ்விங் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா மட்டும் எந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லெவல் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். இந்த லோ இருக்கு பாத்தீங்களா, இங்க வரைக்கும். ஏன்னா இங்கே தான் நல்ல லிக்யூடிட்டிஸ் இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இங்கெல்லாம் பாருங்க நல்லாவே மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து, அதாவது கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறமா நல்ல நார்மல் டெக்னிக்கல்ல பார்க்கறதுல இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஸ்விங் ட்ரேட் எடுக்கிற மாதிரி தெரியும். பட் இதோட கேரக்டர் வந்து எனக்கு தெரியாது, யூரோ யூஎஸ்டியோட கேரக்டர் வந்து எனக்கு தெரியாது. நார்மல் டெக்னிக்கல் பக்கத்துல இங்க வந்துட்டு மேலே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அஸ் அ டே ட்ரேடரா இருந்தீங்கன்னா இந்த லெவல் ஓகே, நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு இந்த என்ட்ரி கிடைச்சிரும் இன்ட்ராடேக்கு. ஓகேங்களா? ஸோ டிக்ஸான் டிக்ஸானை பொறுத்தளவு நல்ல ஒரு மூவ். இந்த மாதிரி ஆக்சுவலா மூவ் வந்து இது ஹிஸ்டாரிக்கலா நடக்குதான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இது ஹிஸ்டாரிக்கலா தான் அப்படிதான் நடக்குது, இந்த மூவ் வந்து அப்படிதான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கறதுல இதை வந்து நம்ம அந்த அளவுக்கு பெருசா கேரக்டர் அனலைஸ் பண்ணணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நான் நார்மல் அனலைஸ் வந்து பார்த்து சொல்றேன். இப்போ வந்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? 14,764 மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா தென் வி கேன் எக்ஸ்பெக்டிங் 1 வீக்ல பக்கத்துல 1 டே. ஸோ இந்த லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எவ்வளோ அப்படின்னா 17,123 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு 1 வீக்ல வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ரீட்ரேஸ்மெண்ட் வரும், அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இது வந்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு மேலே பிரேக் பண்றது கஷ்டம், பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மேலே போறது ஈஸி. ஸோ ஐடிஎஃப்சி பேங்கை மட்டும் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். டைம் இருந்துச்சு அப்படின்னா கடைசியை வந்து நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ ஐடிஎஃப்சி பேங்க் பொறுத்தவரை நல்ல ஒரு இந்த லோக்கும் கீழே போய் மார்க்கெட் ஸ்விப். ஆக்சுவலாக நான் ப்ரெடிக்ஷன் வந்து இங்கே இருந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் மார்க்கெட் என்ன இருக்குன்னா இந்த லெவல் லோ வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ மேலே போயிருக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் வந்து இந்த ஹையை வச்சுக்கிறோம். ஓகேங்களா? 66 ருபீஸுக்கு மேலே ஸ்ட்ராங்காக வந்து 1 வீக்ல க்ளோஸ் வச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் சோர்ஸ் கொடுத்துருக்கு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு தான் டெஃபினெட்லி வரும்.
சோர்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து தான் வரும். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கறதுன்னு சொல்றாங்க. அதோட நம்ம முடிச்சுக்கிட்டு நீங்க சொல்றத உங்களோட அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ப்ரோ ராஜா கோபால் அது என்னன்னு புரியல ப்ரோ, கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலா கோல்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கோல்டு தான் ட்ரேட் பண்றீங்க. ஸோ உங்களுக்காண்டி நான் கோல்டே பார்க்குறேன். எப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கறது அப்படின்னா, இப்போ இந்த லெவல் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பைக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் செல் சொல்றேன். எஸ், இந்த லெவலில் பாருங்க. நம்மளோட கேரக்டர் தெரியும் உங்களுக்கு, வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 23க்கும் 38க்கும் நடுவில் திரும்பும் பண்ற மாதிரி தெரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்றேன். குருட்டா மோக்கில் பை பண்ணிடக்கூடாது அந்த இடத்துலையுமே. சம்டைம்ஸ் அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துடும். ஸோ அதனால நம்ம கேரக்டருக்குள்ளக்குமே நம்ம ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. அந்த லெவலை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த லெவல் இந்த இருக்கு. எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட கேரக்டர் வைஸ் பக்கத்துல மார்க்கெட் இந்த மாதிரி ஹை போயிட்டு இந்த லெவல்ல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஹை போயிட்டு இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா, இந்த லெவல மார்க்கெட் வந்து ஒரு ஸ்வீப் பண்ணும். ஸ்வீப் பண்ண உடனே இந்த ஹையை உடைக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹையை உடைக்கும். ஸோ அந்த ஹையை உடைச்ச உடனே நம்ம கண்ணை மூடிட்டு என்ட்ரி எடுத்துடணும். அந்த ஹையை உடைச்ச உடனே என்ட்ரி எடுத்துடணும். ப்ராப்பரா அங்க பாருங்க, இங்க பிரேக் ஆயிருக்கா, இந்த கேண்டில் பிரேக் ஆயிருக்கா. அந்த கேண்டில் பிரேக் ஆன உடனே அடுத்த கேண்டில் நம்ம என்ட்ரி, ஏன்னா அப்பதான் ப்ராப்பரா பிரேக் ஆகுன்னு தெரிய வரும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு லோவை வந்து மார்க்கெட் நம்மகிட்ட ஸ்வீப் பண்ணும் போதுல இதுல இந்த லோ டு ஹை போடத்துல நியர்லி 50% கிட்ட ரீட்ரேஸ்மெண்ட் வரும். இந்த வந்திருக்கா நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ்ல நீங்க 2 இடத்துல எடுக்கலாம். இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரிஸ்க்னு வச்சுக்கோங்க. இங்க எடுத்தீங்கன்னா நல்ல ரிஸ்க் ஃப்ரீயா நீங்க எடுத்துடலாம். ஓகேங்களா, நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ்ல இந்த 23க்கும் 38க்கும் நடுவுல மார்க்கெட் இந்த லெவலை ஸ்வீப் பண்ணணும். இப்படி இந்த ஒரு கன்சல்டேஷன் நடக்கும், எப்பயுமே இது நடக்கும். இந்த கன்சல்டேஷன் கீழே மார்க்கெட் ஒரு ஸ்வீப் பண்ண உடனே 50% ரீட்ரேஸ்மெண்ட் எப்பயுமே எடுக்கும். இந்த 50ல கூட நீங்க என்ட்ரி எடுக்கலாம். இட் வில் பி குட். ஓகேங்களா, இந்த 50ல கூட என்ட்ரி எடுத்து நம்ம எப்பயும் போல டிபி வைக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன். ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ண உடனே 5 minutesல பண்றோம். ஸோ டெஃபினெட்லி எங்க பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல், இந்த கேண்டில் நம்ம பை பண்ணிருப்போம். இந்த அடுத்த கேண்டில் இப்படி ஓப்பன் ஆயிருக்கும். கரெக்டா அந்த லோல பை பண்ணிட்டு இந்த ஸ்விங் லோ, அந்த கேண்டில் மேல போயிருக்கலாம், அந்த ஸ்விங் லோல நம்ம டாரட் போடணும். ஸோ இப்படி வச்சோம் அப்படின்னா ரிஸ்கோட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் ஸ்விங் மேல நம்ம வைக்க வேண்டியதான், எவ்வளவு போகுதோ அவ்வளோ வைக்க வேண்டியதான். ஓகேங்களா, ஸோ இப்படிதான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இப்போ நான் பைக்கு பார்த்துருக்கேன், அதே மாதிரி செல்லுக்கு பார்த்து நீங்க எனக்கு அனலைஸ் பண்ணி அனுப்பிவிடுங்க. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா விட்டுருங்க, தெரியாதவங்க அனலைஸ் பண்ணி அனுப்பிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கடைசியா இண்டெக்ஸ் நம்பர் 1 இண்டெக்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அப்பதான் வீடியோ கட் பண்றது கொஞ்சம் உங்களுக்கு ப்ரோ ஈஸியா எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்க கோல்டுல கன்ஃபர்மேஷன் பார்த்து இதே மாதிரி தான் எல்லா பேர்லயும் பார்க்கணுமா? ஆமா ப்ரோ, எக்ஸப்ட் இந்தியன் மார்க்கெட், அது தவிர மீதி எல்லாத்துலயும் இதே மாதிரி தான் பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே, ஸோ இப்போ யாரு உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி உங்களோட அனலைஸ் கரெக்டா அப்படின்றத எல்லாத்துக்கும் ஷோ பண்ண போறீங்க? சும்மா தப்போ ரைட்டோ ப்ரோ நான் பண்றேன். பண்ணுங்க ப்ரோ. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுவீங்க நிறைய பேர், எத்தனை பேர் பண்றீங்களோ எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாரும் கொஞ்சம் ஒரு 5 minutes 10 minutesக்குள்ளே முடிச்சிருங்க. ஓகேங்களா, உங்களோட அனலைசிஸ் எல்லாம். ஏன்னா அடுத்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். அதனால மிச்சம் இருக்கவங்க நம்ம லெஃப்ட் செக்ஷன் பார்க்கலாம். தெரியுது ப்ரோ. ப்ரோ இதான் ப்ரோ, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி கேட்டிருக்கேன். ஓ நீங்களா? நானே தான் ப்ரோ. சாட்டை பார்த்தானே தெரியுது ப்ரோ. உங்ககிட்ட கேட்டு தான் ப்ரோ எல்லாத்தையும் பண்றேன். அதான் கரெக்டா இல்லையான்னு மட்டும் தெரியல. ஸோ அதனால இது வந்து ஒரு டைம் வந்து 612 78ல திரும்புது ப்ரோ. ஓகே ஓகே. ஒரு டைம் 50ல 61ல திரும்புது. ஓகே, இதுல நான் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும் தான் ஒரு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அப்படியே வேற சார்ட் போங்க, இதுலயே வேற புரோக்கரேஜ் போங்க. இதுலயே வேற புரோக்கரேஜா? ஆமா, forex.com அந்த மாதிரி போயிருங்க. 1.5 போறேன். ஓகே, இப்போ ஹை டைம் ஃப்ரேம் வாங்க, 1 day வைங்க. 1 dayல டிமாண்ட் அண்ட் சப்ளைஸ் ஒன்று ட்ராப் பண்ணுங்க. ப்ரோ அந்த அளவுக்கு தெரியாது ப்ரோ, இப்போதான் ப்ரோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதான் போடுங்க. அதான் சப்ளை அண்ட் டிமாண்ட் ப்ரோ. இப்போ லைன் போடுறீங்களா? ப்ரோ. கர்சர் வச்சிருக்கீங்களா?
ஆமா அங்கதான் சப்ளை, அதாவது சப்போர்ட். இது வரைக்குமா ப்ரோ? அதுதான் சப்போர்ட் இல்ல சப்ளை, சாரி டிமாண்ட். டிமாண்ட் ப்ரோ. இது மேல ஆமா வந்தா ஆமா சப்ளை ப்ரோ. மேல தான் சப்ளை, அவ்வளவுதான். ஸோ இது வந்து எனக்கு சப்ளை. எஸ். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க 50 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸ். அந்த கீழே போங்களேன், டிமாண்டு போங்க. ஓகே, அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து அந்த டிமாண்டுக்கு மேல பாருங்களேன், விக் இருக்கு பாருங்க. டிமாண்ட் வர்றது அந்த விக்ல ஒரு ஹரிசான்டல் லைன் போடுங்க. ஓகே, அந்த விக்கை எப்ப பிரேக் பண்ணுது பாருங்க, அந்த லைனை இந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்கோம். பிரேக் பண்ணும் போதுல உங்களுக்கு அது 38% ரீட்ரேஸ்மென்ட் இருக்கும். அந்த லோ டு ஹை போடுங்களேன், ஃபிபனாக்கி. சூப்பர். அதுல இருந்து அந்த ஹை. ஓகே, 38 அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் டேப் ஆயிருக்கு. ஆமா ப்ரோ. இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு டிமாண்ட் வந்திருக்கலாம், அங்க போங்க. ரீசன்ட் டிமாண்ட் ரைட் சைடு வாங்க, இது கொஞ்சம் முன்னாடி. ரைட் ப்ரோ. இல்லையா? இல்ல ப்ரோ. சரி ஓகே லெஃப்ட் வாங்க. நல்லா போங்க, முன்னாடி போங்க. இந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்கணும், அந்த மாதிரி போங்க. இன்னும் கொஞ்சம். எஸ், அந்த இருக்கு பாருங்க. இதுவா ப்ரோ? அது கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். அங்க ஜூம் பண்ணுங்க, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சோ ஒரு கேப் டவுன் நடந்துருக்கு பாத்தீங்களா, அங்க அந்த ஹரிசான்டல் லைன் போடுங்க. இங்கயா ப்ரோ? அது கீழ இல்ல ப்ரோ, அது கீழ ஒரு கேண்டில். அங்கதான், அங்க ஒரு ஹரிசான்டல் லைன் போடுங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்விங் லோல இருந்து ஹை போடுங்க. 50% வந்திருக்கு. அந்த பிரேக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல இது இல்ல ப்ரோ, இப்படி போடக்கூடாது. பிரேக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி. அதேதான். இப்போ உங்களுக்கு 61 வரைக்கும் வந்திருக்கு. ஆமா ப்ரோ. இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயம் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஒன்னு 38 வரைக்கும் வந்திருக்கு, இப்போ வந்து 61 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே ப்ரோ. சோ ஒரு கேப் டவுன் வந்துச்சு அப்படின்னா 61 வரைக்கும் வருது. ஓகே ப்ரோ. கேப் அப், அதாவது சும்மா நார்மலா ஒரு விக் மட்டும் ப்ரீவியஸ் ஹை இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு 38 வரைக்கும் வருது. ஆமா ப்ரோ. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே ப்ரோ, நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க. இதுல வந்து ஆக்சுவலா கிடைக்காது. கோ சார்ட்டிங்ல போய் பாருங்க, அங்க வந்து ஃப்ரீயா இருக்கும் 50 மினிட்ஸ். இதுக்கு மேல வச்சிருக்கேன் ப்ரோ, நீங்க சொன்னீங்க ஒரு வீடியோல. செக் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதே இதுல என்ன ஆகுதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சா எதுக்கு எப்படி டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா? ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. டேக் கேர். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. டேக் கேர் ப்ரோ. கண்டிப்பா நல்லா பண்றீங்க ப்ரோ, உங்க ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு. Thank you ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. நான் நிறைய பாத்துருக்கேன், பட் ஆனா எனக்கு இது நல்லா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா புரியுது ப்ரோ இது. கண்டிப்பா வாங்க, ஓவர் லைவா வாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. Thank you. சோ நெக்ஸ்ட் ரியாஸ் ப்ரோ வாங்க. இவன் தான் மெசேஜ் பண்ணுவேன், அவங்க தான் பேசிட்டு இருந்தேன். அது ரெண்டுத்துக்கு நான் தான் ப்ரோ. கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா பிரகாஷ் ப்ரோ? ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. இதோட ரெக்கார்டிங் கிடைக்குமா? கண்டிப்பா போட்டுறேன் ப்ரோ, நைட் 10 o'clock போட்டுறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சோ ரியாஸ் ப்ரோ இருக்கீங்களா? ஓவராலா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரியாஸ் ப்ரோ, அடுத்து கிரியேட் நியூ, அடுத்து சந்திரு. அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே டேக் a டைம். சோ கிரியேட் ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் நியூ ஃபர்ஸ்ட் அவர் பண்ணாரு, அதுக்கப்புறமா சந்திரு. ஓகேங்களா? சரி. இல்ல அவரே பண்ணிட்டாரு ப்ரோ. நெக்ஸ்ட் வாங்க. ஓகே. ஆக்சுவலா இப்ப இருக்கீங்க பாத்தீங்களா, ஒரு 34 மெம்பர்ஸ் இருக்கீங்க. இதுல எத்தனை பேரு நம்ம கேரக்டர் அனாலிசிஸா பிலீவ் பண்றீங்க அது ப்ராப்பரா நடக்குது? கோல்டு, நிஃப்டி எல்லாத்துலயுமே ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இல்ல ப்ரோ, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுயா? சொல்லுங்க, எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? பிலீவ்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க.
இப்ப ஷேர் ஆகுதா ப்ரோ? ஆகுது ப்ரோ. 4 people தான் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதானா? 5 6 7 ஏதோ கொஞ்சம் அசிங்கமா பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. இல்ல தெரியாத பையன், ப்ரோ. சின்ன பையன், ஏதா இருந்தா மன்னிச்சிருங்க. ஆமா, நான் தான் உங்களோட சின்ன பையன். இல்ல நான் பண்ண தெரியாம பண்ணிருப்பேன், அனுபவத்துல கம்மியில ப்ரோ, பண்ண தெரியாம பண்ணிருப்பேன். நீங்க எதுவும் திட்டிடாதீங்க. என்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்கீங்க? நல்லா தானே ப்ரோ இருக்கு. என் சாட்டை தான் கேவலமா இருக்கும், நீங்க ஈட்டர் வச்சிருக்கீங்க, நான் எல்லா இடத்தையும் வரைஞ்சு வச்சிருப்பேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிருக்கேங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிபடுதா? புரியுது. ஆர்டர் பிளாக் வரைஞ்சு வச்சிருக்கீங்க, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மேல போவோம். கரெக்டா? கரெக்டா பாருங்க. இதுல இருந்து நமக்கு இந்த 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் பிடிக்க மாட்டேங்குது ப்ரோ. நமக்கு கண்டிப்பா சொன்னா திட்டம். எல்லாரும் என்ன திட்டுறாங்க? இல்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவன் 5 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறான், இந்த வெண்ணு என்னன்னா 50 பாயிண்ட் 5 பாயிண்ட்லாம் 10 பாயிண்ட்லாம் வேண்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லும் போது நம்மள வந்து இல்ல நம்ம சொல்லும் போது அதை ஏத்துக்கிட மாட்டேங்காங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ, இப்போ நம்ம கரெக்டா இங்க இருந்து நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் பிரேக் ஆஃப் சரி. ஓகேவா? கரெக்டா பாருங்க, 61 to 78. ஆமா ப்ரோ. மார்க்கெட்டை வந்து இன்னும் கரெக்டா வந்து ஒரு ப்ராப்பரா வந்து எஃப்இஜில மட்டும் தான் திரும்பி இருக்கிறானே தவிர இன்னும் இது பண்ணல, ஆர்டர் பிளாக் வரல. ஆர்டர் பிளாக்கு வரல. அப்போ மார்க்கெட் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் மறுபடியும் கீழே தான் வரப்போறேன் அப்படிங்கிறத அவன் ரிஃப்ளெக்ட் பண்றான் 4 ஹவர்ஸ்ல. ஆமா ப்ரோ. ஓகேவா? ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டான், மறுபடியும் நான் கீழே தான் வருவேன் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டான். இப்போ வந்து ஒரு அக்ரெசிவ் பைல இருக்கு மார்க்கெட்டு. ஓகேவா? இதுல இருக்க குவான்டிட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். இப்போ வீக்லில ஃபுல்லா பைல இருக்கு. இங்கதான் நம்மளோட வந்து நம்மளோட ஒரு நிமிஷம் ப்ரோ, இந்த ஆரோ மார்க்கெட் கிளிக் பண்ணுங்க, வந்துரும் நினைக்கிறேன் ப்ராப்பரா. இல்ல ப்ரோ, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் அனலைஸ் பண்ணிருக்கேன் அந்த செகண்ட்ல. கரெக்டா பாருங்க, பை. ஓகேவா? பை அதாவது இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸா வந்து 50 மினிட்ஸ்ல ரொம்ப கம்மியா தான் வரும் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஓகே ப்ரோ. சரியா? அப்போ ஒரு லோல இருந்து நான் வந்து பைக்கான கேரக்டர் வந்து அனலைஸ் பண்ணிருக்கேன். இப்போ இதுக்கு ஃப்ரெண்ட்ல இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அந்த ஆர்டர் பிளாக்ல டேப் ஆகி மார்க்கெட் பையிங் போகுது. ஓகேவா? இந்த இடத்துல இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த இடத்துல நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி லோ ஃபுல்லாமே எடுத்துட்டு போயிட்டான் மார்க்கெட்டு. எடுத்துட்டு தான் இந்த பையிங் நடந்திருக்கு. இங்க இருக்கிற லிக்விடிட்டி ஃபுல்லா எடுத்துட்டு தான் இந்த பையிங் நடந்திருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த பையிங் நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பையிங் போவையிலையும் அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கறத, ஒவ்வொரு பிரேக் ஆஃப் ஃபியூச்சர் கொடுக்கும் போது அவன் என்ன பண்ணிருக்காங்கிறத நான் அனலைஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? 61 ஒரு கேண்டில மட்டும் விட்டு எடுத்துட்டு போயிருக்கிறான். ஓகேவா? ஓகே, இதுக்குள்ள 61 எடுத்திருக்கானா? ஆமா ப்ரோ. 61 மட்டும் ஒத்த கேண்டில விட்டு எடுத்துட்டு போயிருக்கிறான். 61க்கு அப்புறம் ஓவராலா அடுத்த பிரேக் ஆஃப் ஃபியூச்சர் பண்றதுக்கு அவன் 23 எடுத்திருக்கான். 23 to 38. கரெக்டா இருக்கா? 23 to 38 ஒரு பிரேக் ஆஃப் ஃபியூச்சர் பண்றதுக்கு அவனுக்கு தேவைப்படுது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு லோவை உடைக்கிறதுக்கு, ஒரு ஹையை உடைக்கிறதுக்கு, ஓகேவா, ஒரு ஹையை உடைக்கிறதுக்கு அவனுக்கு எத்தனை தேவைப்படுதுன்னா 78. ஓகேவா? அடுத்து 61. ஆனா இந்த 78 லோல இருந்தா நம்ம பார்க்கணும். கரெக்டா இந்த 78ல இருந்தா நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இருக்கு. பார்க்கும்போது அதே இடத்துல அவன் என்ன பண்றான், 78 61 to 78. ஓகேவா? நான் அதெல்லாம் மார்க் பண்ணல.
இப்போ இது ஓவராலா இது வந்து ஒரு கேரக்டர், சரியா? இந்த கேரக்டரை தான் வந்து நான் சீசன் சொன்னேன். என்ன சீசன் வந்துருக்கு பாருங்க. ஓகே ஓகேவா? லண்டன் செக்ஷனை ஃபுல்லா கவர் பண்ணி எங்க கொண்டு போயிருக்கோம் பாத்தீங்களா? லண்டன் செக்ஷன்ல 78ல எடுக்கான். ஓகேவா? அதே ஆசியன் செக்ஷனை பாத்துக்கோங்க. டோக்கியோல ஆசியன் செக்ஷன் பாத்துக்கோங்க. கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கா, இது ஆசியன் செக்ஷன் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த ஆசியன் செக்ஷன்ல 23 to 38 எடுத்திருக்கான். ஓகேவா? லண்டன் செக்ஷன்ல 78 எடுத்திருக்கான். ஓகேவா? இப்போ அதே நியூயார்க் செக்ஷனை பாருங்க. கரெக்டா நியூயார்க் செக்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுதா? நியூயார்க் செக்ஷன் ஃபுல்லாமே பாத்துக்கோங்க. நியூயார்க் செக்ஷனும் ஆசியன் செக்ஷனும் மாறும்போது ஃபுல்லாமே பையிங்ல இருந்திருக்கான். ஆமா, பையிங்ல இருந்து அவன் எப்போ பிரேக் ஆஃப் ப்ரெஷர் இதை கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த ஹையை எப்போ பிரேக் பண்ணிருக்கான் பாருங்க. பிரேக் பண்ணி அதே இடத்துல சிங்கிள் கேண்டில்ல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. ஆமா ஆமா ப்ரோ. சிங்கிள் கேண்டில்ல இது எதுக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, இந்த நியூயார்க் செக்ஷன் எப்படி வேலை செய்யுது பாத்தீங்களா? ஃபிப்போட சேர்ந்து எப்படி வேலை செய்யுது பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. இப்போ அதே ஏசியன் செக்ஷன்ல எடுத்த 23 அதே நியூயார்க் செக்ஷன்ல 23 எடுத்திருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஓகே. நியூயார்க் செக்ஷன்ல 23 எடுத்திருக்கான். அடுத்த சப்ஜெக்ட் வரும். இப்போ மறுபடியும் டோக்கியோ இது எல்லாமே சின்ன சின்ன செக்ஷன், ஆசியன் செக்ஷன். ஓகேவா? அவன் புஷ் பண்றது மார்க்கெட்டை டவுன் செல் சைடுக்கு புஷ் பண்றதுக்கும் அவன் என்ன பண்றான் பாருங்க. லண்டன் செக்ஷன் என்ன பண்ணிருக்கான்? செல் பண்ணிருக்கான். ஓகேவா? நியூயார்க் செக்ஷனும் செல் பண்ணிருக்கான். அடுத்து பாருங்க ஆசியன் செக்ஷன்ல ஸ்மால் பை பண்ணிருக்கான். ஓகேவா? ஆனா இந்த வால்யூம் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா லண்டன் செக்ஷனும் நியூயார்க் செக்ஷன் தான். அந்த வால்யூம் நடக்கும் போதெல்லாம் என்னன்னா மார்க்கெட் செல்லிங்ல இருந்தா லண்டன் செக்ஷனும் செல்லிங்ல தான் இருக்கு, நியூயார்க் செக்ஷனும் செல்லிங் தான் இருக்கு. ஓகேவா? பையிங்ல இருந்தா ரெண்டுமே பையிங்ல தான் போகுது. பையிங்ல தான் போகுது. இதுல ஃபிப் லெவலை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா செக்ஷனை வச்சு நம்ம எடுத்துடலாம். மீன்ஸ் நமக்கு வால்யூம் எப்போ வருங்கிறது அக்யூரேட்டா தெரியும்னு சொல்றேன். கண்டிப்பா டைமிங்ல நமக்கு அக்யூரேட்டா வால்யூம் எப்போ வரும். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபிப் லெவலை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவன் இதே கேரக்டரையும் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஃபிப் லெவலையும் பார்த்திருக்கோம், இந்த நியூயார்க் செக்ஷன் ஆசியன் செக்ஷனையும் பார்த்திருக்கோம். அதுல பையிங் ரேஞ்சு செல்லிங் ரேஞ்சும் மேத்தமேட்டிக்ஸும் பார்த்திருக்கோம். அப்படிங்கும் போது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கும் போது அந்த ட்ரேடு ஒரு 100க்கு ஒரு 96% வின்னிங்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படிதானே? கண்டிப்பா ப்ரோ. இப்போ பாருங்க, ஆமா செல்லிங்க்கும் அவன் எத்தனை எடுத்திருக்கான் பாருங்க. அவன் இப்போ 6-1ல திரும்பி இருக்கிறான். இது எல்லாமே நார்மலா நான் எடுத்து வச்சிருக்கிறது 78 மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர் வந்து 78. ஓகேவா? அதே 78 லண்டன் செக்ஷன்ல பண்ணிருக்கான் பாருங்க. இதே 78 லண்டன் செக்ஷன்ல பண்ணிருக்கான் பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. அதே மாதிரி பாருங்க மறுபடியும் அந்த 78 எடுத்த அந்த 23 78 எடுத்த இடம் ஃபுல்லாமே லண்டன் செக்ஷனா தான் இருக்கும். பாத்தீங்களா? ஆமா, லண்டன் செக்ஷனா இருக்கா? 78 பையிங் எடுத்திருக்கான். மறுபடியும் அதே 78 எங்க அப்போ 78 அவன் எடுக்கிறான் அப்படின்னா மறுபடியும் பாருங்க லண்டன் செக்ஷன்ல தான் 78 எடுக்கிறான். சரியா? இது நியூயார்க் செக்ஷன், லண்டன் செக்ஷன்ல தான் 78 61 எடுக்கிறான். ஓகேவா? இது எனக்கு பெட்டர் கன்ஃபர்மேஷனா இருக்கு. அவன் எதுல வந்து எடுக்கிறான், 61-8 எதுல எடுக்கிறான் என்ன அப்படிங்கிற அந்த பெட்டர் கன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்கும்போது ஒவ்வொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணும் போதும் அவன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தெளிவான மூவ்மெண்ட் கிடைக்குது. இதுல நல்லா பாருங்க, வால்யூம் வரும்போதெல்லாம் நியூயார்க் செக்ஷன், லண்டன் செக்ஷன், டோக்கியோ செக்ஷன், ஆசியன் செக்ஷன் என்ன பண்றான்? சைட்வைஸ்ல தான் இருக்கான். சைட்வைஸ்ல தான் இருக்கான். நியூயார்க் செக்ஷனை பாருங்க வால்யூம் இருக்கு, லண்டன் செக்ஷன் வால்யூம் இருக்கு. அதிகப்படியான ட்ரேடு வந்து ஜான்சன் மார்க்கன், அப்புறம் SOS, அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து ட்ரேட் பண்ற இடம் லண்டன்ல. நான் கேள்விப்பட்டது, என்னோட ஃப்ரெண்டு சொன்னது, ட்ரேடர் வந்து என்னோட ஃப்ரெண்டு லண்டன்ல இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்கு. சரியா? பெரிய பெரிய JP மார்க்கன் மாதிரி பேங்க்ஸ் குரூப் லண்டன்ல 2 குரூப்பா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஒரு குரூப் சார்ட்ல எல்லாம் ரெடிபிள் இருக்கு. இப்போ ஒரு குரூப் அவன் பை பண்ணானா அதே செக்ஷன்ல ஒரு குரூப் செல் பண்றான். ஓகேவா? செல் பண்றான் எதுக்கு தெரியுமா? இந்த லிக்விடிட்டியை ஃபுல்லா எடுக்கிறதுக்கு இங்க செல் பண்றான். புரியுதா உங்களுக்கு? எடுத்துட்டு அடுத்த செக்ஷனு நியூயார்க் செக்ஷன்ல பை பண்ணி மேல கொண்டு போறான். ஆக்சுவலி லண்டன் செக்ஷனுக்காரனுக்கு தெரிஞ்சுதான் இந்த லிக்விடிட்டிய நியூயார்க் செக்ஷனுக்காரனுக்கு விட்டு கொடுக்கான். புரியுதா உங்களுக்கு? விட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றான். எப்போ?
ஆசியன் செக்ஷன்ல கன்சால்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுநாள் அந்த நியூ ஹை. ஆனா இங்க பை பண்ணவனுக்கு டோக்கியோக்கு இங்க பை பண்ணிருக்கான், ஓகேவா, ஆசியன் செக்ஷன்ல. ஓகே ஓகேவா, பை பண்ணிருக்கவனுக்கு இப்போ இங்க போய் வித்தா அவனுக்கு எவ்வளவு லாபம்? ஆமா ஒரு உதாரணம் சொல்றேன், இங்க போய் வித்தா அவனுக்கு எவ்வளவு லாபம்? இப்போ இங்கேயே வித்துட்டான், இங்க இருந்து இங்க எடுத்து வித்துட்டான், அவனுக்கு 30 பாயிண்ட் கவர் ஆயிருக்கு. 30 பாயிண்ட் கவர் ஆயிருந்தாலும் அவனுக்கு இன்ட்ராடே பொசிஷன், அவன் ஒவ்வொரு ட்ரேடு பொசிஷன் வச்சிருப்பான். டே ட்ரேடிங்க்கு தனியா ட்ரேடர்ஸ் இருப்பான். இப்போ ஜேபி மார்க்கெட் எடுத்தீங்கன்னா டே ட்ரேடிங்க்கு தனியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபீச்சர்ஸ் அதுக்கு தனியா இருக்கும். அதாவது மீன்ஸ் ஒரு லாங் டைம் ட்ரேட் பண்றதுக்கு தனியா இருப்பான், 1 மாசம் பண்றதுக்கு தனியா இருப்பான், 1 வருஷம் பண்றதுக்கு தனியா இருப்பான். ஒவ்வொரு ட்ரேடர்ஸ் இருப்பான். அவன் அந்தந்த பர்டிகுலர் ட்ரேடுல வந்து அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருப்பான், அப்படிதானே? அப்ப அவங்க எல்லாருமே பண்ற ஒவ்வொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு செக்ஷன்லயும் என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி வால்யூம் ஏற்றணும், எங்கெல்லாம் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அவன் கவர் பண்ணி கொண்டு போறான். சரியா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு விஷயத்த நான் முடிச்சிருந்தேன். கரெக்டா பாருங்க, மார்க்கெட்டை வந்து ஆர்டர் ஃப்ளோல இருந்து திருப்பிட்டான். ஆர்டர் பிளாக் எங்க இருக்கு? இங்க இருக்கு, ஓகேவா. ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு, இதை எடுத்துக்கலாம். ஆர்டர் பிளாக்கா இதை எடுத்துக்கலாம். சரியா? ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக்கா நம்ம எடுத்துக்கலாம். இத ஆர்டர் ஃப்ளோல இருந்தே மார்க்கெட் திருப்புறான் பாருங்க, ஓகேவா. ஆர்டர் ஃப்ளோல இருந்து இது ஆர்டர் ஃப்ளோவா தானே நம்ம எடுப்போம். சரியா? ஐசிடி கான்செப்ட்ல இது வந்து ஆர்டர் ஃப்ளோவா எடுப்போம். இந்த ஆர்டர் ஃப்ளோல இதை வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு 1 ஹவர் வச்சா நமக்கு ஒரு 1 ஹவர் வச்சா அக்யூரேட்டா ஆர்டர் ஃப்ளோவா இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? தெரியுது ப்ரோ. இந்த ஹையா பிரேக் பண்ணிட்டா ஆர்டர் ஃப்ளோல இருந்து மார்க்கெட்டை கரெக்டா தூக்கிருக்கான் 1 ஹவர்ல. அப்போ நம்ம வந்து இந்த செக்ஷனை மட்டும் கனெக்ட் பண்ணி நியூயார்க் செக்ஷன்ல அதே தூக்கிருக்கான் பாத்தீங்களா. லண்டன் செக்ஷன்ல பை பண்ணி லண்டன் செக்ஷன்லயே செல் பண்ணி நியூயார்க் செக்ஷன்ல மேல தூக்கிட்டா பாத்தீங்களா மார்க்கெட்டை. ஆமா ஆமா. அப்போ ஒவ்வொரு ஆர்டர் ப்ளோ இதுல இருந்து என்ன தெரியுது எனக்கு அப்படின்னா, இந்த நியூயார்க் செக்ஷன் லண்டன் செக்ஷன்லாம் வரும்போது ஒன்னு ஆர்டர் ஃப்ளோல தூக்குறான், இல்ல ஆர்டர் பிளாக்ல தூக்குறான், இல்லைன்னா எஃப்இஜில தூக்குறான், அப்படி இல்லைன்னா வந்து சப்போர்ட் நம்ம வந்து அதை சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்றோம். சரியா? ஓகேவா. இதை வந்து எதுல வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு மார்க்கெட்டை அவன் ஏற்றி வச்சிருக்காங்கிறத மட்டும்தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ற விஷயம் என்ன புரியுதுன்னா, எந்த அளவுக்கு ஏற்றி வச்சிருக்கான் மார்க்கெட்டை, இந்த அளவுக்கு ஏற்றி வச்சிருக்கான் அப்படின்னா அவன் எத்தனை பாயிண்ட், நம்ம ஒரு 80 பாயிண்ட் தொடர்ந்து பிடிச்சோமா. ஒரு உதாரணத்துக்கு இங்க இருந்து நம்ம செல்லிங் பண்ணியிருக்கோம், செல்லிங் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டு, ஓகேவா. இந்த இடத்துல இருந்து நமக்கு எத்தனை பாயிண்ட்? 41 பாயிண்ட். மேக்சிமம் நமக்கு 0.01 போட்டாலும் $40. அப்ப நம்ம $1000 இன்வெஸ்ட் பண்ணி $40 மேக்சிமம். ஒரு $10 நம்ம இன்வெஸ்ட் பண்ணி 0.01 எடுத்தோம்னா, சரியா, நமக்கு $40 மிஞ்சி பார்த்தாலும் எப்படி 3800 3400 வரைக்கும் கிடைக்கும். ஆனா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது வெறும் $2 தான். சரியா? நம்ம ஒரு $10 நம்ம லாஸுக்கு வச்சாலும் நமக்கு கிடைக்க போறது 3400. ஆனா இதை நம்ம பர்ஃபெக்டா எடுக்கணும் அப்படின்னா அதிகமா நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த வாட்ச் பண்ண முடியாத காரணத்தினாலதான் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிளிங் ஆகுது ட்ரேடிங். கரெக்ட் டயத்துக்கு நம்ம வாட்ச் பண்ண முடியல. அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்தா நான் எப்பவுமே ட்ரேட் எடுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். கன்ஃபர்மேஷன் பார்க்காம நம்ம எடுக்க மாட்டேன். அப்படிதான் நான் இந்த ட்ரேடு நான் எடுத்தேன். இந்த ட்ரேடு நான் எடுத்தேன் இந்த இடத்துலதான். ஆமா, இந்த இடத்துலதான் கன்ஃபர்மேஷன் பார்த்து அதே 78 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 61 78 வரணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி இந்த ட்ரேட் எடுத்தேன். இந்த இடத்துல ஆமா, இந்த லோல 78 வந்திருக்கானா? ஆமா ப்ரோ. 78ல நான் கரெக்டா என்னோட ட்ரேடு பிளேஸ் ஆச்சு. 78ல நான் அந்த ஹையை மார்க் பண்ணிருக்கேன். பிரேக் ஆஃப் ஃபியூச்சர்னு இப்போ போட்டு வச்சிருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா வந்து பிரேக் ஆஃப் ஃபியூச்சர்னு வைக்கல. இதுல நான் ட்ரேட் எடுத்து எந்த லோ வரைக்கும் ஓட விட்டேன் அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க, மொதல் ஆர்டர் பிளாக் வரைக்கும் நான் 2 ட்ரேட்ல ஒரு ட்ரேட ஓட விட்டேன். மொதல் ஆர்டர் பிளாக் வரைக்கும். இந்த ஆர்டர் ஃப்ளோ, ஆர்டர் பிளாக் இது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஆர்டர் பிளாக்கா தெரியும், லோவர் டைம் ஃப்ரேம்ல ஆர்டர் ஃப்ளோவா தெரியும். ஓகேவா? அப்போ இதுக்குள்ள எனக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு, என்னோட ப்ராஃபிட் வந்து அதான் முக்கியம். இதுல நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். இதுல இருந்து கரெக்டா நான் இதை தொட்டோடனே நான் இது பண்ணிட்டேன் 100 பாயிண்ட்.
சரியா ஓகே மேக்சிமம். ஆனா எனக்கு கிடைச்சது வந்து 103 பாயிண்ட் கிடைச்சிச்சு, அதாவது 104 பாயிண்ட் கிடைச்சிச்சு எனக்கு மொத்தம். ம் ம் சரியா, $100 கணக்கு பண்ணிக்கோங்க. ஆனா ஓகே மறுநாள் நான் அதை வந்து ட்ரேடை வந்து எஸ்கியூ வித்ட்ரா பண்ணிட்டேன், மணியை வித்ட்ரா பண்ணிட்டு $20 லாஸ் பண்ணிட்டேன். ஓகே சரியா, அதாவது எப்படி சொல்ல, எடுக்க டீ செலவுக்கு தான் போகுது இப்ப அந்த ட்ரேடு. ஓ அவ்வளவுதான் ஓகே ப்ரோ. இதான் என்னோட அனலைஸ் கரெக்டா இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும். நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல 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 ஒண்ணும் இல்ல அதுதான் ஓகே தான். இதான் அவரோட கேரக்டர் 78% தான் சைல்டுக்கு. அதான் ப்ரோ, அதை வந்து நான் வந்து எதை மென்ஷன் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா வால்யூமை மென்ஷன் பண்ணி எடுக்கிறேன், அவ்வளவுதான். வால்யூமை வந்து நியூ செக்ஷன்ல இருந்த செக்ஷன் நான் மென்ஷன் பண்ணி எடுக்கிறேன் ப்ரோ. தட்ஸ் ஆல். ஓகே ஓகே பரவாயில்ல கரெக்டா தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன்ஸ் தான். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஓகே ரைட். இப்ப கிரியேட் நியூ நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க ஷேர் பண்ணுங்க. ப்ரோ இப்போ ஷேர் பண்றேன். ஓகே ஸ்க்ரீன் ஷேர் ஆச்சுங்களா? ஆகுது ப்ரோ. ஓகே. எனக்கு என்ன டவுட்னா, இத பாருங்க, இந்த கோல்டுல 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். இந்த ஓகே ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருக்கு. ஆக்சுவலா நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் இங்க தான் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஓகே ஆனா இதுல பிரேக் ஆயிடுச்சு. சோ ட்ரெண்ட் லைன் பிரேக் கன்ஃபர்மேஷனா இல்ல இந்த ரெசிஸ்டன்ட் கன்ஃபர்மேஷனா? எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டவுட். செகண்ட் டவுட், எப்பவுமே டவுன் ட்ரெண்ட்ல நம்ம அப்சைட் பார்க்க மாட்டோம். ஆனா வந்து எக்ஸாக்டா எக்ஸ்ட்ரீம் லோல இருக்கு. இந்த விக் தெரியுதுங்களா? ஆமா ப்ரோ. இந்த விக் டச் பண்ணி ஆஸ் யூஷுவல் இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணி மேல போயிருக்கு, இந்த டார்கெட் போயிருக்கு. சோ இதுல வந்து நான் ஃபிபு போட்டாக்கா எக்ஸாக்டா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 78 வருது. ஓகே ஓகேங்களா? இதுதான் எனக்கு டவுட். நான் இந்த எக்ஸ்ட்ரீம் லோல எப்படி நான் வந்து கேட்ச் பண்றதுன்ட்டு. அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல 15 மினிட்ஸா, நீங்க 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் சொல்றீங்க, இதுல 2 கன்ஃபர்மேஷன் வருது. ஓகே 3 மினிட்ல தெரியல, இங்க 2 வாட்டி வருது பாருங்க. 3 மினிட்ல இது ஒரு ஹை வரும், இது ஒரு ஹை வரும். நான் இந்த 2 ஹைல எந்த ஹை எடுக்கிறது? எந்த ஹை சொல்றீங்க? 3 மினிட்ல 2 ஹை வரும். இந்த டோஜி கேண்டில் இருக்குல்ல, இந்த டோஜி கேண்டில் முன்னாடி ஒரு ஹை வரும், இங்க ஒரு ஹை வரும். இந்த ஹை கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதா இல்ல இங்க ஒரு ஹை வரும் அந்த கன்ஃபர்மேஷன் எடுக்குதா? சோச்சுக்கு அது ஒரு டவுட். இப்ப ஆக்சுவலா இல்ல 15 மினிட்ஸ்ல தான் நீங்க சோச் கொடுக்கணும். இப்ப மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, லோயர் ஹை லோயர் லோ, அந்த ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணுங்க. ஓகே 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 புரியுது. இந்த ஹை, இந்த இதுதான் ஹை, ப்ரீவியஸ் ஹை, அதுக்கப்புறம் சின்னதா ஒரு ஹை கொடுத்துட்டு டவுன் வந்து அதுக்கு மாதிரி டோஜி கொடுத்துருக்கு பாருங்களேன். இப்ப ஒரு ஹை மார்க் பண்ணிருக்கீங்க, அதுக்கு மாதிரி டோஜி இருக்கா? இந்த ஹை கீழ 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 ஓகே பாதி இல்ல ப்ரோ, 50 இன்னும் கொஞ்சம் மேல அந்த ஒரு டோஜி இருக்கா? அதான் அதான் இங்க ஒரு டோஜி. இப்ப ஆக்சுவலா அதுவும் ஒரு லோயர் ஹை தான். ஆமா, இது ஒரு லோயர் ஹை தான். அந்த ஹையை எப்ப மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். 15 மினிட்ஸ்ல ஆகல. ஆனா நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் போனா இது ஆயிருக்கும். நான் லோவர் டைம் ஃப்ரேம்ல 5 மினிட்ஸ் பாத்துங்களேன். 5 மினிட்ஸா? அந்த டைம்ல ஓரளவு ஒரு 50% பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும், பாதி விக் அந்த மாதிரி இருக்கும். தெரியல, இன்னும் முன்னாடி கீழே போகணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்போ போய் இது வேனிஷ் ஆன மாதிரி இருக்கு. இது 5 வரைக்கும் இருக்குமா டேட்டாஸ்? அதுதான் பார்த்தேன். 27 இல்ல இல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குங்களா? 5 மினிட்ஸ் வாங்க. 27 டிராப் பண்ணதே எனக்கு காணுமே. அதுதான் டிராப் பண்ணது 5 மினிட்ஸ்ல தெரிய மாட்டேங்குது. இல்ல நீங்க அப்படியே மாத்தாதீங்க, அப்படியே டைம் ஃப்ரேம் மாத்துங்க. அந்த மாதிரி இப்ப அப்படியே 5 மினிட் வாங்களேன். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க, மாத்திட்டு வாங்க.
முன்னாடி வாங்க ப்ரோ, டவுன்லோட் ஆகுது. ஓ வரல. 28 28 26 இல்ல வரல. இல்ல வரல வரல ப்ரோ. அதுதான் 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 அது அந்த டவுட் தான். ஏன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருந்து மேல வரும்போது ஒரு சோர்ஸ் கொடுக்குது. ஆனா 15 மினிட்ஸ்ல எனக்கு கன்ஃபர்மேஷன் வரல. ஆனா ஃபிபனாக்கி படி 78 எடுத்திருக்கு. நான் ஓகே கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணட்டா இல்ல ஃபிப்ல நான் வந்து என்ட்ரி எடுக்கட்டான்ட்டு இப்ப ஒரு டவுட், அவ்வளவுதான். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கும். இன்கேஸ் ஓகே 78 வந்த பிறகு அதுலயுமே ஒரு லோயர் ஹை இருக்கு பாத்தீங்களா. 78 வர்றதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு விக்கோட ஒரு கேண்டில் ரெட் கலரா இருக்கும். இது ஆமா அதுதான் அந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுக்கணும் 5 மினிட்ல. 5 அது மினிட்ஸ். ரிஸ்க் ஓகே ஒரு 50% ரிஸ்க்னு வச்சுக்கோங்க அந்த ரேஞ்சு. ஓகே நீங்க ப்ராப்பர் ரிஸ்க் ஃப்ரீயா எடுக்கணும் அப்படின்னா அந்த 15 மினிட்ஸ் ஹைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுக்கிறது கரெக்ட். ஓகே இது ரிஸ்க், அது ரிஸ்க் ஃப்ரீன்றீங்க. ரிஸ்க் ஃப்ரீ. ஆனா கொஞ்சம் ட்ரேட மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணிடுவீங்க, அதுவும் ரிஸ்க் இருக்கு. ஓகே ஓகே அந்த ஓகே ரேஞ்சு 2 விதமான ரிஸ்க் இருக்கு. ஓகே எப்பவுமே இந்த வந்து இது பாருங்க 1 2 3 3ல வந்து எக்ஸிட் ஆயிருக்கு, மேல போய் ஓகே எக்ஸிட் ஆயிருக்கு. பட் நீங்க வந்து நான் வந்து அக்யூரேட்டா போடணும்னாக்கா இங்க பாருங்க 1 2 3 4 5 இங்க பிரேக் ஆகல. ஆனா மார்னிங் நெக்ஸ்ட் டே வந்து பிரேக் ஆகி அதுல சஸ்டெயின் ஆகி கேப் இந்த அப் ஆகி ரெசிஸ்டன்ட் எடுத்து மேல போயிருக்கு. ஓகே அதான் ப்ரோ, இது எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலா ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சு மட்டுமே ட்ரேட் பண்றவங்க ஃபாரினர்ஸ்ல இதுல ஒரு கேல் யூடியூபர் இருக்காங்க. அவங்க சார்ட்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஃபிப் இது 2 மட்டும் தான் இருக்கும். ஓகே அதை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க. ஓகே அதே மாதிரி நீங்க ப்ரீவியஸ் வீடியோ இப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்களா, அதுல வந்து சொல்லிருப்பீங்க 161 ஆர் ஐதர் 261ல இதாகி ரெசிஸ்டன்ட் எடுத்து ஒரு ரேபிட் இன்ட்ராடே. சப்போஸ் இது வந்து எல்லா இதுக்கும் சீக்வன்ஸ்க்கும் நடக்குமா, இது வந்து அப்பப்போ நடக்கிற மாதிரி இருக்குமா? இல்ல ப்ரோ, கோல்டுக்கு மட்டும் தான் நடக்கும், மீதி எந்த பேருக்கும் நடக்காது, எதுவும் நடக்காது. ஓகே சம்டைம்ஸ் இந்த மாதிரி கூட ரீட்ரேஸ் ஆகாம கூட மேல போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அது ரீட்ரேஸ்மென்ட் தான். ஆக்சுவலா 261 வந்து ரீட்ரேஸ்மென்ட் தான். அங்க வந்து மிதோதா வரும் ப்ரோ. 161 இருக்கு பாத்தீங்களா, ஆமா 161 அங்க போயிட்டு தான் மார்க்கெட் 78 வரைக்கும் வரும். இப்ப ஆக்சுவலா அந்த டைம் வந்து சைனா பை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபண்டமெண்டல் வியூ பார்க்கணும் நம்ம. இப்ப ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இவ்வளவு ஆல் டைம் ஹை போச்சு பாத்தீங்களா, ஒரு ரேபிட் ஃபால் வந்துட்டு நல்ல ஒரு ரேபிட் ஹை போச்சுல, அதுவும் சைனா பை பண்ணனால மட்டும்தான். ஓகே 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 அவ்வளவுதான் ப்ரோ. இதுவும் ஃபண்டமெண்டலா கொஞ்சம் லைட்டா மிக்ஸ் பண்ணோம் போனா நல்லா குக் பண்ணலாம். அப்படிங்களா? நான் வந்து இந்த என்ட்ரி மிஸ் பண்ணாலும் நான் 100ல எடுக்கலாமா இல்ல 78க்கு வர வரைக்கும் மறுபடியும் வெயிட் பண்ணுமான்னு கேட்கறேன். நீங்க கீழே பிடிச்சிடணும் ப்ரோ. இங்கே மேல வந்து ஆமா, மேல வந்து என்ட்ரி எடுக்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும். அதுவும் நீ எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும். இப்ப இதே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, எங்க வருது நீங்க உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்க. இப்ப நான் சொன்னேன் அப்படின்னா அது ரெண்டாவதா இருக்கும், உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசு தெரியாது. நீங்க எல்லாம் அனலைஸ் பண்ணாதான் மறக்க மாட்டீங்க. ஓகே 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 பண்ணி பாருங்க. இன்னொரு டவுட் என்னன்னா இங்க பாருங்க, அதே மாதிரி நான் சொன்ன ப்ரீவியஸா 2 வாட்டி இந்த ஹை இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஹை இருக்கு. ஓகே சில நேரம் வந்து இந்த ஹை கொடுத்துட்டு கீழே வந்துட்டு மேல பிரேக் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ இதுல 2 ஹைல எது நீங்க வந்து சூஸ் பண்ணுவீங்க? இதுதான் ஹைன்ற மாதிரி. அந்த லோ வந்திருக்கு பாத்தீங்களா, பிக் வச்சு லோ, இந்த லோ 80ல அதுக்கு முன்னாடி பாருங்க, அதுக்கு முன்னாடி இது இல்ல ப்ரோ, அந்த 80லயே அங்கதான் அந்த லோவை தான் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ஹை போயிருக்கு. அதை கணக்கு கேட்க கூடாது. அந்த லோவை வச்சு இப்ப மார்க் பண்ணி வச்சிருக்கீங்களா, ஆமா அது லோ, லோயர் ஹை. இப்ப நீங்க மார்க் பண்ணி ரெண்டாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கீங்களா, அதுதான் லோயர் ஹை. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணுங்க, 4 hour போய்க்கோங்க, 4 hour போய் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஓகே இல்ல 15 மினிட்ஸ்ல நீங்க பண்ணலாம். எப்ப ஒரு லோயர் ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அதுதான் ஒரு சோச் ஆர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். லோவர் ஹை அப்பனா கீழே இருக்க லோ வந்து ஸ்வீப் பண்ணி எப்போ ஒரு ஹையை பிரேக் பண்ணதோ அதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்றீங்க. ஸ்வீப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எப்ப அந்த ஹையை பிரேக் பண்ணுதோ அதான் பிரேக், அந்த ஹையை பிரேக் பண்ணனும். ஆமா ப்ரோ. ஓகே 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 இப்போ நீங்க சொல்றபடி நான் ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டியில கேக்குறேன். நீங்க சொல்றபடி இங்க பாருங்க, இது 2 ஃபேர் வேல்யூ கேப் இல்ல, இதுல ஃபேர் வேல்யூ கேப் இல்ல, ஆனா இதுல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிறதுனால தான் அந்த 23ல எடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி போகுதுன்றீங்க, அதுதானே இது வருது
ஆமா ப்ரோ 23ல. அதுதான் அங்கே நீ என்ட்ரி எடுக்கலாம். ஓகே ஓகே. மறுபடியும் இங்க ஒரு 15 நடந்திருக்கு. எங்க ப்ரோ இதுவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா? இந்த பாருங்க 60 ஆக்சுவலா கோல்டுல கோல்டு மட்டும் கிடையாது, ட்ரேடிங்கே நம்ம காம்ப்ளெக்ஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. நம்மளுக்கு தேவையானது ஓகே. ரெண்டு தான், என்ட்ரி எக்ஸிட், எக்ஸிட். ஓகே அவ்வளவுதான். ஓகே கீழே பை ஓகே. பண்ண மறந்துட்டோம், கீழே பை பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா அந்த 618க்கு போனதுக்கு அப்புறம் 78க்கும் 618க்கும் வரும் ஃபிப்னு எக்ஸ்டென்ஷன்ல. ஓகே ஓகே. அங்க என்ட்ரி அந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம பார்க்கணும். உள்ள நடக்கிறத எதையுமே பார்க்க கூடாது. எதுவுமே பார்க்க கூடாது. பார்த்தோம் ஓகே அப்படின்னா ஓகே. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். கன்ஃபியூஷன் இதுதான் நீங்க சொன்னீங்களே, இந்த கன்ஃபியூஷன் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் எது எடுத்தாலும் மேல போற மாதிரி இருக்குது, திடீர்னு கீழே வந்துட்டுனா அந்த ஃபியர்ல எங்க கீழே போயிட போதோ இல்ல மறுபடியும் பவுன்ஸ் ஆகுமான்ட்டு வெயிட் பண்ற இடத்துல கீழே போயிடுது. பவுன்ஸ் ஆகாத இடத்துல சரி இப்போ கட் பண்ணிடலாம் சின்ன ப்ராஃபிட்லன்னா மறுபடியும் பவுன்ஸ் ஆகி மேல போயிடுது. அந்த ஃபியர் இல்ல, எமோஷன் பே ஆக ஆரம்பிக்கிறோம் ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் இந்த சின்ன சின்ன டவுட்ஸ். அதுதான் அதுதான். தேங்க்யூ. ஓகே 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 ப்ரோ. ஓகே சந்திர ப்ரோ நீங்க பாருங்க. ஆன் பண்றோம். ஷேர் ஆகுதா ப்ரோ? ஆகுது ப்ரோ ஆகுது. இப்போ நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல ப்ரோ, செல்லிங் எல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு ப்ரோ எனக்கு. ஓகே. இப்போ செல்லிங் எல்லாம் அந்த ட்ரம்போட நியூஸுக்கு முன்னாடியே மோஸ்ட்லி எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். கரெக்டா நான் அனலைஸ் பண்ணதுக்கும் ட்ரம்போட நியூஸுக்கும் கரெக்டா ஹிட் ஆச்சு எல்லாமே. சரி ப்ரோ. டவர் ஸ்லோவா இருக்கா? கேக்குதா ப்ரோ? ஓகே ப்ரோ கேக்குது. கொஞ்சம் மொபைல் ஸ்டக் ஆயிருக்கு ப்ரோ, ஸ்கிரீன் அப்படியே நிக்குது. ஆடிபிளா இருக்கா? லோட் ஆகுது லோட் ஆகுது. ஓகே இப்போ ஓகே ப்ரோ. இதுமே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் நியூஸ்க்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணி வச்சிருந்தா ப்ரோ, வீக்லி டைம் ஃப்ரேம்ல. ஓகே. யூஎஸ் 30 இண்டெக்ஸ் அதே மாதிரி கரெக்டா வந்து நியூஸும் வந்து கரெக்டா இங்க எல்லாம் ப்ராப்பரா தான் ஹிட் ஆயிருக்கு. நான் பாத்தீங்கன்னா இன்ட்ராடே மாதிரில பண்ணிட்டு இருக்கேன். ஓகே பண்ணலாம் ப்ரோ. என்னோட கான்செப்ட்ல சிம்பிளான எப்படி வச்சிருக்கேன்னா, ஆர்டர் பிளாக்ல இது கவுண்டர் ட்ரெண்ட் அவ்வளோக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியல ப்ரோ. ஓகே. ஆனா ப்ரோ ட்ரெண்ட்ல ஓரளவுக்கு பரவாயில்ல. ப்ரோ ட்ரெண்ட்ல ஆர்டர் பிளாக்ல அப்படியே மேல ஒண்ணு எடுக்கிறது மட்டும் ரிஸ்க்ல விட்டுருவோம் ப்ரோ. எப்போதுமே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல ஆகுறது ஒரு ஆர்டர் பிளாக் கிடைச்சதுன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ரிஸ்க்ல அதை ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ராங்கா எங்க வைக்குதோ அது வரைக்கும் விட்டுறேன் ப்ரோ. ஓகே. அது கீழே கீழே வருது பாத்தீங்களா, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா சின்னதா. ஆமா ப்ரோ. அதுல ஒரு என்ட்ரி ஆகிற மாதிரி ப்ரோ. ஓகே. அடுத்து மறுபடியும் இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் அப்படியே ரிஸ்க்லயே விட்டுருவேன், லாஸ் ஆனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்கும் அது. ஓகே. சின்ன ஒரு மினிமம் குவான்டிட்டி போட்டு கீழெல்லாம் வந்து ப்ரோட்டென்ட் ரெண்டாவது இதுவும் எனக்கு ஓவர்லோ கிடைச்சிச்சுன்னா ப்ரோட்டென்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே ஒரு என்ட்ரி போட்டுருவேன். இதே மாதிரி தான் ப்ரோ பண்ணிட்டே வருவேன். எனக்கு வந்து இப்போ வந்து இப்படி பண்ணிட்டு வரும்போது லோவர்ல வச்சுட்டே வரும்போது ஏதோ ஒரு ஆர்டர் பிளாக் வந்து மிஸ் ஆகி நின்றுதுன்னா கண்டிப்பா மேல ஸ்வீப் பண்ணிட்டு வருவான்னு ஒரு இத்தனை நாள் பண்ணது தெரிஞ்சிருக்கு. ஓகே. இப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்வீப்பே ஆகாம தான் வந்திருக்கு இந்த ஆர்டர் பிளாக்கு. ஆனா கீழே ஒரு பிஓஎஸ் வச்சிருக்கான், மூணு பிஓஎஸ் இருக்கு. சரி அது வரைக்கும் வரும்னு ஒரு அனலைஸ் இருந்தது, அதே மாதிரி வந்திருக்கான் பாருங்க. வந்து ஆனா கொஞ்சம் ஸ்வீப் ஆயிருக்கு மேல. ஓகே. அதுக்கு மேலேயுமே ஆர்டர் பிளாக் லிக்விடிட்டி எல்லாம் இருந்திருக்கு. இதுல என்ட்ரி போடல ப்ரோ, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகுமா வெயிட் பண்ணது. ஓகே. மறுபடியும் இந்த ஃபால் கேட்ச் பண்ணல. ஏன்னா கீழே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து ரீடெஸ்ட் ஆயிருமோ அப்படிங்கிறது. அதான் சொல்றேன் ப்ரோ, பையிங் ட்ரெண்ட் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ இங்க நல்ல ஒரு லோவர்ல கொடுத்துட்டானா. ஆமா ப்ரோ. எனக்கு இங்க வந்து இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகுமாங்கிற ஒரு டவுட் இந்த இடத்துல. ஓகே. சரி கீழே வந்து நான் இங்க ஒரு செல் ஆர்டர் போட்டு, நான் காலேஜுங்கன்னா அவ்வளோக்கா வாட்ச் பண்ண மாட்டேன். ஆர்டர் போட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு அடுத்து என் ஒர்க் பாக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த லோ வந்துட்டானா இப்ப நான் இங்க செல் ஆர்டர் போட்டு எனக்கு இங்க வந்து ஒரு ரீட்ரெஸ்ட் கரெக்டா பாருங்க, இங்கேயும் வந்து கரெக்டா எக்ஸாக்டா ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி இருக்கு, ஸ்வீப் பண்ணிட்டு மேல போயிருக்கான். அப்ப என்னோட கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லா இப்ப என்ன ஆகுனா, கீழே ஸ்வீப்பும் பண்ணிருக்கான், ஆர்டர் பிளாக் லிக்விடிட்டி எல்லாம் எடுத்திருக்கான், சரி அடுத்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல அப்படி கிடையாது. ஆக்சுவலா எப்பயுமே நம்ம ஒரு 10 ரூபாய் இப்ப நீ என்ட்ரி எடுக்கிறீங்க 42,000 என்ட்ரி எடுக்கிறீங்க, எப்பயுமே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ட்ரிக்கு மார்க்கெட் திரும்ப வரும்.
ஓகே ப்ரோ. வந்ததுக்கு அப்புறம் தான் ரேபிட் ஃபால் நடக்கும். நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க, அது நடக்கும். ஆ பைக்கோ செல்லுக்கோ. இப்ப ஒரு ப்ரோ ஆ ட்ரெண்டை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி அட்லீஸ்ட் 4 ஹவர்ல க்ளோஸ் வைக்கணும். இப்ப ரீசெண்டா பாருங்களேன், ஆ ஒரு ஹையை மார்க்கெட் பிரேக் ஆஃப் செக் பண்ணிருக்கா, அந்த ஆமா ப்ரோ. 39,500. இங்க அதுதான் ஒரு ஆமா ப்ரோ. க்ளோஸ் வச்ச உடனே பாருங்க ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு, 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் மேல போகுது. ஆமா ப்ரோ. இதுதான் ஃபேர் ஒரு வேல்யூ கேப் பைக்கான ஃபில் கேரக்டர். பண்ணிருக்கோம். இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் பை இது வந்து. ஷார்ட் டேர்முக்கு. ஆமா, லாங் டேர்ம்னா அந்த நீங்க செல் என்ட்ரி போட்டிருக்கீங்களா, அங்க வந்து அதுக்கு மேல போகணும், ஆமா ஓடில ப்ரோ. க்ளோஸ் வைக்கணும். இல்ல அப்பதான் ப்ரோ, ப்ராப்பரா இது இருக்கும். செல் என்ட்ரி சான்ஸ் இருக்கா? மோஸ்ட்லி வரலாம் ப்ரோ, மேபி இன்ட்ராடே கூட வரலாம். நீங்க என்னைய பொறுத்தளவு கீழே வந்து ஆ கீழே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டான். அதே மாதிரி ஓகே கீழே டபுள் டாக் லிக்விடிட்டி மாதிரி நிக்குது. அதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல கீழே ஒரு டார்கெட் வச்சு இங்க ஒரு ஃபில் ஆகாத ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்கு ப்ரோ. ஓகே மேனிபுலேஷன் மாதிரி தான் இருக்கு. ட்ரெண்ட் லைனும் இருக்கு. ஃபுல்லா கேப்சர் பண்ணா இப்போ ட்ரம்ப் நியூஸ் வந்து எனக்கு வந்து ஒரு டெம்பரரிங்கிற மாதிரி தான் இருக்கு. சும்மா மேனிபுலேட் பண்ணி மறுபடியும் ஒரு பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது ப்ரோ, இதோட மோஸ்ட்லி எல்லா கேரக்டர் நியூஸ் ஃபுல்லா அப்படி அனலைஸ் ஆகுது. பண்ணுங்க. நீங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு இதே மாதிரி திரும்ப நடந்திருக்கும் முன்ன பின்ன. ஆமா ப்ரோ. அது எவ்வளவு பர்சன்ட் ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்குது, இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் பண்ணனும்னா எவ்வளவு வருதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி செல்லிங்ல இது எத்தனையுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செல் ட்ரிகர் ஆயிருந்தது. ஓகே செல்லிங் போட்டிருக்கு. டார்கெட்மே ஹிட் ஆயிடுச்சு. கிளாஸ் நடக்கு. ஓகே அதான் ப்ரோ, இங்க ஃபுல்லா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்குங்களா கீழே நல்ல மூக்கு அப்புறம். ஆனா எனக்கு என்னோட கான்செப்ட் படி இங்க இருக்கிறது ஃபுல்லா அவனுக்கு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபுல்லா லிக்விடிட்டி தான். இங்க நிக்கிறது ஃபுல்லா இங்க நிக்கிறது லிக்விடிட்டி. இப்போ கீழே நல்லா லிக்விடிட்டி கொஞ்சம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமா, கீழே ஃபுல்லாவே எல்லாம் ஆர்டர் பிளாக் எல்லாம் மிட்டிகேட் ஆகி தான் ஃபுல்லா வந்திருக்கான். ஆனா கீழே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாதிரி ஒரு சினாரியோ வருது. இந்த சிங்கிள் பார்த்தோம்னா இங்க பெரிய சிங்கிள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்திருக்கு. பாருங்க, அப்படி பார்த்தாதான் ப்ராப்பர் தெரியும். 15 மினிட்ஸ் தான் பையும் காட்டும் செல்லும் காட்டும் ப்ரோ. அதான் ப்ரோ, டார்கெட் நான் வந்து கீழே வச்சிருக்கேன் ஹையர் டைம் ஃப்ரேம்ல. ஓகே, இப்போ ஆக்சுவலா மெயின் உங்களுக்கு இது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க, இல்ல ப்ரீவியஸ் லோ காட்டுங்க. ஒரு லோல வந்து வெர்டிகல் லைன் போடுங்க. ஒரு லோ வந்திருக்குல, ட்ரெண்ட் லைன் மாதிரி டிரா பண்றதுங்களா? அப்படியே போட்டுருங்க. இல்ல ப்ரோ, வெர்டிகல் லைன் ஃபுல்லா சப்போர்ட் மாதிரி. இப்ப பின்னாடி பாருங்களேன், பின்னாடி அந்த லெவல் வந்திருக்கா, மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது ப்ரோ ஸ்கிரீன். அது எந்த லோ ப்ரோ? கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு. இங்க இருக்குது. அந்த லோ போட்டிருக்கீங்களா, அதுவா ஒயிட் கலர்ல இருக்கே? அது இல்ல ப்ரோ, அது இல்ல ப்ரோ. ஓகே, இப்போ அத பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஆனா ப்ரீவியஸா பிரேக் அவுட் பண்ணல பாத்தீங்களா? இப்போ ஒன் டே வாங்க, 4 ஹவர் கூட வாங்க. மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் கீழே வருவேன் ஆனா இப்போ வர மாட்டேன்னு சொல்லுது. மேல போயிட்டு தான் கீழே வருவேன். இல்ல ப்ரோ, இல்ல இது வரைக்கும் வர சான்ஸ் இருக்கும். அன்மிட்டிகேட் ஆர்டர் பிளாக் இருக்கு ஸ்ட்ராங்கா. அதுக்கு மேல பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே நிறைய இருக்கு ப்ரோ. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தா இது வரைக்குமே இருக்கு. இதே மாதிரி நடந்துக்கன்னு பாருங்க முன்னாடி. பேக் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம ஸ்விங் என்ட்ரி எடுக்கணும் எப்பவுமே. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இப்போ அனலைஸ் எல்லாம் ஓகே தானே ப்ரோ? ஓகே பரவாயில்ல தான் பண்றீங்க, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. ஓகே ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தது தான். இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்த நாலேஜ் யூஸ் பண்ணி தான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ அவ்வளோதானே கைஸ், எல்லாம் ஓகேவா?
ஓகேனா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ப்ரோ ஒன் கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க ஃபிபினோச்சி யூஸ் பண்ணீங்கல்ல? ஆமா ப்ரோ. ஃபிபினோச்சி அதோட செட்டிங்ஸ் கிடைக்குமா? நீங்க வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி விடுங்க ப்ரோ, நான் ஷேர் பண்றேன். புரியல ப்ரோ. வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபிபோனாக்கி செட்டிங்ஸ் சொல்லி டைப் பண்ணி அனுப்பிடுங்க, நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீன்ஷாட். ஓகே ப்ரோ. ஏன்னா நான் உங்க வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓ ஓகே. எனக்கு நிஜமா நீங்க இப்ப சொல்லித்த இன்னைக்கு பார்த்தப்ப ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். நீங்க சொல்லித்தரது கொஞ்சம் பெட்டரா தோணுது. அதனால உங்க இது நான் பார்க்கணும்னு தோணுது. ஓகே ரைட், நீங்க வாங்க மெசேஜ் பண்ணுங்க, அனுப்பிடுறேன். ஓகே, உங்க பர்சனலா அனுப்பலாமா? பர்சனலா அனுப்பிடுங்க ப்ரோ, எதனாலும் அனுப்பிடுங்க, நான் அனுப்புறேன். ஓகே ப்ரோ, ரொம்ப ஓகே தேங்க்ஸ் ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி அவர் யூஸ் பண்ண அந்த செஷன் இண்டிகேட்டர் ஃப்ரீயா இல்ல சப்ஸ்கிரிப்ஷனா ப்ரோ? ஃப்ரீ தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நேம் மட்டும் அதே நான் அப்டேட் நெக்ஸ்ட் பண்றீங்களா? லைவ் வாட்ஸ்அப்ல செக்ஷன்ல மெசேஜ். சொல்றேன். வாட்ஸ்அப் கூட ஓகே வேண்டறவங்க ப்ரோ. வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க, நான் அவர் அனுப்பிவிட்ட உடனே அனுப்பிடுறேன். ஓகே ப்ரோ. ஓகே சரி, ஓகே கைஸ், ஐ திங்க் எல்லாமே ஓகே நினைக்கிறேன். உங்களோட கொரிஸ் எல்லாம் நான் ஆன்சர் பண்ணிருப்பேன். ஸோ நம்ம ஒரு நெக்ஸ்ட் லைவ் செக்ஷன்ல பார்க்கலாம். ஆக்சுவலா அநேகமா நெக்ஸ்ட் வீக் வர மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சா வரேன், ஓகேங்களா?